உள்ளத்திலே நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள்? உலக பிரகாரமான ಮನುಷ್ಯನಾ, ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿರುವ ಮನುಷ್ಯನಿಗ, ಉಲಗ ಪ್ರಕಾರமான ನಬರಿಗ, ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿರುವಂತ ಜನರು ಯೇಸುವನ್ನು ತೇಡಿ போனால் ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದರೆ ನನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳು ಮಾರ್ಪಡುತ್ತವೆ, ನನಗೆ ಸುಖ ಸಿಗುತ್ತದೆ, ನನ್ನ ಕಷ್ಟಗಳು ಬದಲಾಗುತ್ತದೆ, ನನ್ನ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳು ಬದಲಾಗುತ್ತದೆ. ವಿರೋಧವಾಗಿರುವ சாத்தான் பயப்படுவான். ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವ ಸೈತಾನ ಭಯಪಡುವನು. ಯೇಸುವಿಗೆ ಇடம் ಕೊಡುங்கள். ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, ಕರ್ತರಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உங்கள் யாவரையும், ನಿಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನು, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ಇದನ್ನು ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, ಕರ್ತರಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையின் சார்பாக, ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆಯ ಮುಖಾಂತರ உங்கள் யாவருக்கும் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பம் சார்பாக நன்றியின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். ಎಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ಸಭೆಯ ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ವಂದನೆಗಳು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உங்கள் ಕಾಣುವುದರಲ್ಲಿ ನಾನು மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். வசனத்துக்கு உங்களை தாழ்த்துங்கள். ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆவியானவர் என்ன உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிறார்? ದೇವರ ಆತ್ಮನು ಯಾವುದನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೋ, எதை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆவியானவர் விரும்புகிறார், ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೋ ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಿರಿ. அவர் உங்களை நடத்துகிறவர். ಆತ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. பரிசுத்தமுள்ள தேவனே, மகிமையின் பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தெய்வமே, அப்பா இந்த அருமையான காலையில் உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. அன்றுவரை இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்கும்படிக்கு உம்முடைய ஆலயத்துக்கு ஓடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை, தேவ கிருபை தங்கி தாபரிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அன்றுவரே வேதத்தை, வார்த்தைகளை, உம்முடைய வசனங்களை அவர்கள் உற்று கூர்ந்து கவனிக்க, அவருடைய சிந்தனைகள் எங்கும் அலைப்பாயாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சிந்தனைகள் இதே ஆலயத்தில் தங்கி இருக்கும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இருதயங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால செவிகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, செவிகளும் இருதயம் திறந்தால்தான் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனுஷிக்குள்ளும் கிரியை செய்யும். அப்பா, உம்முடைய வசனத்தின்படி நடக்க அவருடைய சரீரங்கள் அவர்களுக்குள்ள கிரியை செய்யும். அகல இந்த நாட்களில் அவரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை தங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க டாடி. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்றைக்கு அசைவாடின மகிமையை காட்டிலும் இன்றைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிற உங்க மகிமை அநேகம் ஆயிரம்க்கும் வித்தியாசம் அதிகமாயிருக்கிறபடினாலே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். வேதத்தை நாம் திருப்புவோம். இன்றைய நாட்களிலுமாய் கூட கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசும்படிக்கு எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை தான் உங்களோடு பேச போகிறேன். ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ತೆರೆದುಕೊಳ್ಳೋಣ. ಇವತ್ತು ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಿರುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. இன்றைக்கு நேற்று தினத்திலே, ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ பாஸ்டர் என்னோடு கூட சொன்னார், ಸೇವಕರು ನನ್ನ ಮುಖಾಂತರ ಹೇಳಿದರು, நாளைக்கு நீதான் தேவனுடைய வார்த்தை சொல்லணும், ನಾಳೆ ನೀನೇ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಬೇಕು. 2-3 வாரங்களாக என்னோடு சொல்லுகிறார். 2-3 ವಾರದಿಂದ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் இல்லை என்று இருந்தேன், ನಾನು ಇಲ್ಲ ಅಂತ ಇದ್ದೆ. ஆனால் நேற்று நாட்களிலே, ಆದ ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ನಾನು ಮಾತನಾಡಬೇಕಂತ ನೆನೆಸಿಕೊಂಡೆ. ஆவியானவர் என்னை விடவில்லை. ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. மூலமாய் சொல்ல வேண்டியதை சொல்லும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ನನ್ನ ಮುಖಾಂತರ ಹೇಳುವುದನ್ನು ನೀವು ಹೇಳುವಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, 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 ஆமென், ஆமென். லூக்காவின் சுவிசேஷம் ಲೂಕಾ ಬರೆದ ಗ್ರಂಥೆ 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. நீங்கள் ಅನೇಕ முறை இந்த அதிகாரத்தை படித்திருக்கலாம். ನೀವು ಅನೇಕ ಸಾರಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಬಹುದು. ಅನೇಕ முறை இதை குறித்து வேத வசனங்களை கேட்டிருக்கலாம். ಅನೇಕ ಸಾರಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿರಬಹುದು. பலர் பலவிதமாக பிரசங்கித்திருப்பார்கள். ಹಲವಾದವರು ಹಲವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதே பகுதியில என்னோடு பேசின ஒரு காரியம், ಅದೇ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென், ஆமென். இதனுடைய தலைப்பு, ಇದನ್ನು ತಲೆಮಾರು, இயேசுவுக்கு இடம் கொடுங்கள், ಯೇಸುವಿಗೆ ಜಾಗ ಕೊಡಿರಿ. இந்த முக்கியாம்சம், ಇದರ ಮುಖ್ಯಾಂಶವು, தலைப்பு, ಇದರ ಅಂಶವು
இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். ಯೇಸುವಿಗೆ ಜಾಗ ಕೊಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರಿಯವಾದ ದೇವ ಜನರೇ, அப்படி என்றால் நீங்க நினைக்கலாம், ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ನೆನೆಸಬಹುದು, நாங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுக்காமல இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறோம், ನಾವು ಯೇಸುವಿಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟಿಲ್ಲವಾ, ಇವತ್ತು ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ರಕ್ಷಣೆಗೊಂದು ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ, நாங்கள் இடம் கொடுக்காமல இருக்கிறோம் இன்றைய வரைக்கும், ನಾವು ಜಾಗ ಕೊಡ್ದಿರವಾ ಇದೀವಿ ಇಲ್ಲಿ ತನಕ. நீங்கள் இடம் கொடுக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை, ಜಾಗ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, ஆனால் எப்பேற்பட்ட இடத்தை கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ಆದ್ರೆ ಎಂತ ಜಾಗವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ನೀವು ನೆನೆಸ್ಕೊಬೇಕು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் இடம் கொடுப்பது எந்த விதத்துல கொடுக்கிறோம், ನಾವು ಜಾಗ ಕೊಡುವುದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜಾಗ ಕೊಡುತ್ತೇವೆ. இடம் கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ಜಾಗ ಕೊಡುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವು. ஹalleluya, ஹalleluya. அது எந்த விதத்துல கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ಅದು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೇವೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, லூக்கா 5வது அதிகாரத்திலே ಲೂಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ஆம் வசனத்தை 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು படியுங்கள். ಓದೋಣ. அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது, ಆತನು ಗೆಲಿಸೇತ್ ಎಂಬ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿರುವಾಗ, ஒரு சமுத்திரம் இருக்கிறது, ಒಂದು ಸಮುದ್ರವಿದೆ, கடல், ಒಂದು ಸಮುದ್ರವು, எங்க பார்த்தாலும் அதனுடைய முடிவை நாம் பார்க்க முடியாது. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಅದನ್ನ ಕೊನೆಯನ್ನು ನಾವು நீங்கள் ನೋಡುವುದಕ್ಕೆ மூன்று ಆಗೋದಿಲ್ಲ. பக்கம் திரும்பினாலும் ನೀವು ಮೂರು ಕಡೆ ತಿಕ್ಕಿದ್ರೂ நீங்கள் நின்றிருக்கிற பின்பகுதி மட்டும்தான் பூமியா இருக்குமே ನೀವು தவிர ನಿಂತುಕೊಂಡಿರುವ ಜಾಗ ಮಾತ್ರ ಭೂಮಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ ಹೊರತು மற்ற 3 பாகங்களும் ಮತ್ತೆ ಮೂರು ಭಾಗಗಳು அது சமுத்திர கடல் அலைகளாய் ಅದು நிறைந்திருக்கும். ಸಮುದ್ರವು ಅಲೆಗಳಾಗಿ அது ತುಂಬಿರುತ್ತದೆ. தண்ணீரால் நிறைந்த ஒரு இடமாய் ಅದು இருக்கும். ನೀರಿಂದ ತುಂಬುತ್ತಿರುವ ಜಾಗವಾಗಿದೆ. அப்பேற்பட்ட இடத்துல கர்த்தர் வந்து நிற்கும் போது ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು ನಿಂತುಕೊಂಡಿರುವಾಗ அங்கே திரளான ஜனங்கள் புறப்பட்டு ಅಲ್ಲಿ வந்தார்கள். ಅನೇಕ ಜನರು ಹೊರಟು ಬಂದರು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, கர்த்தர் நிற்கிற இடத்துல ದೇವರು ನಿಂತುಕೊಂಡಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ திரளான ஜனங்கள் வருவதற்கு காரணம் என்ன? ಅನೇಕ ಜನರು ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? அவர்கள் மீன் பிடிப்பதற்காகவோ ಅವರು ಮೀನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗವೋ மீன் வாங்குவதற்காக வரவில்லை. ಮೀನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗೂ ಬಂದಿಲ್ಲ. அவர்கள் ஒரு ஏக்கத்தோடு அங்கு காணப்பட்டார்கள். ಅವರು ಒಂದು ಏಕದಿಂದ ஒரு ಓಡಿ ಬಂದರು. எதிர்பார்ப்போடு ஓடி ಒಂದು வந்தார்கள். ಎದುರುವಿಕೆಯಿಂದ ಓಡಿ ಬಂದರು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ஒரே ஒரு நபர் தான் காரணம். ಒಂದೇ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರ ಕಾರಣ. உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு என்கிறவர். ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ அந்த இயேசு இருக்கிற அந்த கெனசரேத் சமுத்திரத்தின் கடல் அருகே, ಆ ಯೇಸು ಇರುವಂತಹ ಗೆಸರೇತ್ ಸಮುದ್ರದ ಪಕ್ಕದಲ್ಲಿ அங்கே ஜனங்கள் ஓடி வந்தார்கள். ಅಲ್ಲಿ ಜನರು ಓಡಿ ಬಂದರು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, இன்றைக்கு நாமும் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. நாமும் அநேக வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ನಾವು ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಗೆ ರಕ್ಷಣೆ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. இயேசுவை அறிந்திருக்கிறோம். ಯೇಸುವನ್ನು ಅರಿತಿದ್ದೇವೆ. இயேசுவை பற்றி தெரிந்திருக்கிறோம். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. அவரை நாம் கொண்டுதான் வாழ்கிறோம் என்று வாய்களினாலே வார்த்தைகளினாலே சொல்லுவோம். ಆತನಿಟ್ಟು ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಬಾಯಿ ಮುಖಾಂತರ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆமென், ಆಮೆನ್. சொல்றோமா இல்லீங்களா? ಹೇಳ್ತಾ ಇಲ್ವಾ? சொல்றோம், ಹೇಳಿದ್ದೇವೆ. ஆனால் ಆದರೆ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எத்தனை பேர் கசப்போடு வரீங்க? ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಎಷ್ಟು ಜನ ಹೈದೊಂದಿಗೆ அவரை ಬರ್ತೀರಾ? பார்க்க எத்தனை பேர் ஏன் போகணும் இன்றைக்கு நினைச்சு வரீங்க? ಆತನ ನೋಡೋದಕ್ಕೆ ನಾವು ಏಕೆ ಹೋಗಬೇಕಂತ ಎಂದುಕೊಂಡು ஐயோ, ಬರ್ತೀರಾ? இன்னைக்கு போலன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம்னு நினைக்கிறீங்க. ಇವತ್ತು ಹೋಗಿರಲಿಲ್ಲ ಅಂತ ನೆಕ್ಸ್ಟ್ ವಾರ ಹೋಗೋಣ ಅಂತ ಅನ್ಸ್ಕೊಂಡು அவர் ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? சொல்றார், என் வீடு சகல ஜனத்திற்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. ಹೇಳಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಮನೆಯು ಸಕಲ ಜನರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿದೆ. கர்த்தருடைய ஆலயம், ದೇವರ ಆಲಯವು இயேசு தங்கும் ஸ்தலம், ಯೇಸು ಇರುವಂತ ಸ್ಥಳವು, ஆவியானவர் இருக்கிற ஒரு இடம், ಆತ್ಮನು ಇರುವಂತ ಸ್ಥಳವು. அவரை பார்க்க நீங்கள் எந்த விதத்துல ஓடி வருகிறீர்கள்? ಆತನ ನೋಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಎಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಓಡಿ எந்த ಬರ್ತೀರಾ? அன்போடு ஓடி வருகிறீர்கள்? ಯಾವ ಪ್ರೀತಿಯಿಂದ ಓಡಿ எந்த ಬರ್ತೀರಾ? நன்றியுள்ள இருதயத்தோடு ஓடி வருகிறீர்கள்? ಯಾವ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಹೃದಯದಿಂದ ಓಡಿ ಬರ್ತೀರಾ? கட்டாயத்தினாலே சில குடும்பங்கள் வருகிறார்கள். ಕಟ್ಟಾಯದ ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬಗಳು சில ಬರ್ತೀರಾ? குடும்பங்கள் பாஸ்டர் சொல்றாங்கன்னு சொல்லி ஓடி வராங்க. ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬದ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರಂತ ಓಡಿ ಬರ್ತೀರಾ? நாம் போகவில்லை என்றால் ஐயா தப்பா நினைச்சிடுவாரு. ನಾವು ಹೋಗ್ಲಿಂದ ಅಯ್ಯನವರು ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் போகலைன்னா அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. ನಾನು ಹೋಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಮ್ಮ ಏನಾದ್ರು ಹೇಳ್ತಾರೆ. பிரியமான தேவஜனமே, ಪ್ರಿಯವಾದ ದೇವ ಜನರೇ, மனுஷனை பார்த்து வருகிற கூட்டம் உண்டு, ಮನುಷ್ಯನ ನೋಡಿ ಬರುವಂತ ಗುಂಪುಗಳುಂಟು. ஆனால் இந்த கெனசரேத் கடல் அருகே வந்த
திரள் கூட்டம் ಆದ್ರೆ ಗೆಸರೇಲ್ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬರುವಂತ ಜನರು அவர்கள் இயேசுவை காணும்படிக்கு ಅವರು ಯೇಸುವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ அவர்கள் ஓடி வந்தார்கள். ಅವರು ಓಡಿ ಬಂದರು. ஹalleluya 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 ஹalleluya. அவர்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்தார்கள். ಅವರು ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರು. அவர்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தபடியினால ಅವರು ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟದ್ರಿಂದ அவர்கள் கர்த்தரை தேடும்படிக்கு ಅವರು ದೇವರನ್ನು ಹುಡುಕೋದಕ್ಕಾಗಿ அவர் பின்னாக செல்கிறவர்களாய் நடந்து ಅವರು வந்தார்கள். ಹಿಂದೆ ಹೋಗುವವರಾಗಿ ನಡೆದು அவர் ಬಂದರು. எங்கே போகிறாரோ ಅವರು ಎಲ್ಲಿ ಹೋಗುದರು அங்கே ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாக நின்றது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪು ಅವರಿಗೆ ಹಿಂಬಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿತ್ತು. அவருக்கு பின் நிக்கிற கூட்டம் எது? ಅವರ ಹಿಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡಿರುವ ಗುಂಪು ಯಾವುದು? அவருக்கு இடம் கொடுத்த கூட்டம், ಅವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟ தன் ಗುಂಪು, இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡವರು, இருதயத்தில் உலகத்தை வைத்துக் கொண்டு ಹೃದಯದಲ್ಲಿ ಲೋಕವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು சரீரத்தை கொடுக்கவில்லை. ಶರೀರವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. டைம் பாஸுக்கு நேரத்துக்காக கடமைக்காக சபைக்கு போகவில்லை. ಸಮಯಕ್ಕಾಗಿ ಟೈಮ್ ಕಾಸ್ಗಾಗಿ ಸಭೆಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. அவர்கள் இருதயத்தில் இயேசுவை வைத்தபடியால் ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಇಟ್ಟುವುದರಿಂದ அவர்கள் ஆசையெல்லாம் இயேசுவாய் இருந்தார். ಅವರ ಆಸೆ ಎಲ್ಲ ಯೇಸುವಾಗಿದ್ದರು. அவர் ஏக்கமெல்லாம் இயேசுவாய் ಅವರ காணப்பட்டது. ಏಕವಲ ಯೇಸುವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. அவர்கள் பிரச்சனைகளுக்கு, ಅವರ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ, அவர்களுடைய தீர்வுகளுக்கு, ಅವರಿಗೆ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ எங்கே விடுதலை ಏನೇ ರೋಗವೆಂತು அலைந்து திரியாமல் ಅಲದಾಡಿ ತಿರುಗದಿರೆ இயேசுவுக்கு இடம் கொடுத்தார். ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳ இயேசுவை ಕೊಟ್ಟರು. தேடி போனால் ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ என் ಹೋದರೆ பிரச்சனை மாறும், ನನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳು என் சுகம் ಮಾರ್ಪಡುತ್ತವೆ, கிடைக்கும், ನನಗೆ ಸುಖ என் ಸಿಗುತ್ತದೆ, கஷ்டம் மாறும், ನನ್ನ என் ಕಷ್ಟವು கடன் பிரச்சனை ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ, மாறும், ನನ್ನ எனக்கு ಸಾಲದ விரோதம் ಸಮಸ್ಯೆಗಳು என் ಬದಲಾಗುತ್ತದೆ, விரோதமாயிருக்கிற சாத்தான் பயப்படுவான். ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿರುವ ಸೈತಾನ ಭಯಪಡುವನು. ಕಾರಣವು என் பிரச்சனை, ನನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳು, என் வேதனை, ನನ್ನ ವೇದನೆ, என் கண்ணீர், ನನ್ನ ಕಣ್ಣೀರು, என் வியாகுலம், ನನ್ನ இவை ವ್ಯಾಕುಲವು, அனைத்தையும் எங்கே போய் தீர்வு காண முடியும்? ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡೋಕೆ ஒரே ಸಾಧ್ಯವು? ஒரு வழிதான், ಒಂದೇ ಒಂದು ದಾರಿನೇ, அது கர்த்தராகிய இயேசு என்கிற வழி. ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಮಾತ್ರ ದಾರಿ. அதை அறிந்த அந்த திரள் கூட்டத்தார் ಅದನ್ನು ತಿಳಿದಂತ ಬಹಳ ಜನರು அவர்கள் இயேசுவுக்கு இடம் கொடுத்தார்கள். ಅವರು ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರು. இன்றைக்கு அன்பான தேவ ஜனமே, ಇವತ್ತು ಪ್ರಿಯವಾದ ದೇವ நீங்கள் ಜನರೇ, கிறிஸ்தவர்களாயிருக்கலாம், ನೀವು இதை ಕ್ರೈಸ್ತರಾಗಿರಬಹುದು, கேட்கிறவர்களாயிருக்கலாம், ಇದನ್ನು ಕೇಳುವವರಾಗಿರಬಹುದು, இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாயிருக்கலாம், ನೋಡುವವರಾಗಿರಬಹುದು. உங்கள் உள்ளத்திலே நீங்கள் யாருக்கு இடம் ನಿಮ್ಮ கொடுத்திருக்கிறீர்கள்? ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಯಾರಿಗೆ ಸ್ಥಳ உலக ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? பிரகாரமான மனுஷனா, ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿರೋ ಮನುಷ್ಯನಿಗ, உலக பிரகாரமான நபருக்கா, ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿರುವಂತ ಜನರಿಗ, உன் கட்டின கணவனுக்கா, ನಿನ್ನ ಕಟ್ಟಿರುವಂತ ಗಂಡನಿಗ, உன்னை பெற்றெடுத்தவர்களுக்கா, ನಿನ್ನ ಎತ್ತಿದವರ್ಗ, அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ಅನೇಕ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. என் ஊழிய அனுபவத்திலே ನನ್ನ ಸೇವಕ ಅನುಭವದಲ್ಲಿ அநேக ஜனங்கள் என்ன செய்வார்கள் ಅನೇಕ என்றால், ಜನರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದರೆ, அவர்கள் நேரம், சமயம், இதயம் எல்லாம் அவர்களுடைய யாரை நம்பி இருக்கிறார்களோ, ಅವರು ಸಮಯವು ಹೃದಯವು ಎಲ್ಲ ಯಾರನ್ನು ನಂಬಿದಾರೋ, யாரை அதிகமாய் நேசிக்கிறார்களோ, ಯಾರನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೋ, யாரை மிகவும் அன்பாய் அவர்கள் பேசி பழகி உறவாடி ಯಾರು கொண்டிருக்கிறார்களோ, ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವರು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೋ, அவர்களுக்கு தான் இடம் கொடுப்பார்கள். ಅವರಿಗೆ இருதயத்திலே ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. உடனே ஹார்ட்டுகளை அனுப்புவார்கள். ತಕ್ಷಣ ಜನಗಳನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ. ஹார்ட்ல நீ தான் இருக்கிறேன்னு ஒரு சிம்பல் வரும். ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನೇ ಇದೆಯಾ ಅಂತ ಒಂದು ಸಿಂಬಲ್ ಬರುತ್ತದೆ. இதயத்துல நீ இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀನಿದೆಯಾ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா உங்களை பார்க்கிறவர் எவ்வளவு துக்கப்படுவார்னு யோசிச்சீங்களா? ಅದನ್ನ ನಿಮ್ಮ ನೋಡುವರು ಎಷ್ಟು ದುಃಖ ಪಡುತ್ತಾರೆ ಅಂತ உனக்கு ನೋಡುತ್ತೀರಾ? இதயத்தை கொடுத்த இயேசுவை துக்கப்படுத்துகிறீர்கள். ನಿನಗೆ ಹೃದಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಯೇಸುವನ್ನು ದುಃಖಪಡಿಸ್ತಾ உன் ಇದ್ದೀರಾ? இதயம் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று ஆலோசனை செய்து கிரியேட் பண்ணவரை நீ துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಎಲ್ಲಿರಬೇಕಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿರವ ನೀನು அந்த ದುಃಖಪಡಿಸ್ತಾ இதயம் ಇದೆಯಾ? இல்லாமல் இருந்திருந்தால் ಆ ಹೃದಯವಿಲ್ಲದೆ ಇದ್ದಿದ್ದರೆ நீ பிணமாய் இருந்திருப்பாய். ನೀನು ಹೆಣವಾಗಿರುವಿ. அந்த இதயத்தை தந்த தேவன் ಆ ಹೃದಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ உன்னை ದೇವರಿಗೆ குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? உன் இதயம் ನಿನ್ನ ಹೃದಯವು மனுஷனை சார்ந்திருக்கிறது. ಮನುಷ್ಯನನ್ನು ಸೇರಿದೆ. உன் இதயம் பணத்தின் மேல் இருக்கிறது. ನಿನ್ನ ಹೃದಯವು ಹಣ ಮೇಲಿದೆ. உன் இதயம் லவ்வர் மேல் இருக்கிறது. ನಿನ್ನ ಹೃದಯವು ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರ உன் ಮೇಲಿದೆ. இதயம் திருமணம் பண்ண போகிற நபர் மேல் இருக்கிறது. ನಿನ್ನ ಹೃದಯವು ಮದುವೆ ಮಾಡುವವರ ಮೇಲೆ ಇದೆ. உன் இதயம் உன் மனைவி மேல் இருக்கிறது. ನಿನ್ನ ಹೃದಯವು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ಇದೆ. உன் இதயம் பிள்ளைகள் மேல் இருக்கிறது. ನಿನ್ನ
ಹೃದಯವು ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಇದೆ. உன் இதயம் எதிர்காலத்தின் மேல் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಎದುರ್ಕಾಲದ ಮೇಲೆ ಇದೆ. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். இப்படி உங்கள் இதயங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும்போது ಹೀಗಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳು ಅಲೆದಾಡಿ ತಿರುಗುವಾಗ உன் பிரச்சனைக்கு தீர்வு எங்கிருந்து வரும்? ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? காரணம் நீ இயேசுவுக்கு இடம் கொடுக்கல. ಕಾರಣ ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப வைராக்கியமானவர். ನಮ್ಮ ದೇವರು ತುಂಬಾ ವರೆಯಾಗಿ ಉಳ್ಳವರು. அவர் இருக்கிற இடத்துல ಅವರು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ வேறொரு நபரை வைத்திருந்தால் ನೀ ಬೇರೆಯವರ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು அவர் உள்ள ಇಟ್ಟಿದ್ದರೆ வரவே மாட்டார். ಅವರು ಒಳಗಡೆ ಬರುವುದೇ நீ ಇಲ್ಲ. தேவையில்லை. ನೀನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. நான் வர மாட்டேன். ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ. நான் உன்னை உருவாக்குனேன். ಆದ್ರೆ ನಾನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದೀನಿ. நான் உன்னை படைத்தேன். ನಾನು ನಿನ್ನ ರೂಪಿಸಿದ್ದೀನಿ. உன்னை நம்பினேன். ನಿನ್ನ ನಂಬಿದ್ದೇನೆ. நீ எனக்கு ஏதாவது செய்வே. ನೀ ನನಗೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡುವೆ ಅಂತ. ஆனா நீயோ ಆದ್ರೆ ನೀನು எனக்கு துரோகம் செய்தாய். ನನಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದೀಯಾ. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். வர மாட்டார். ಬರೋದಿಲ್ಲ. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இன்றைக்கு ஆகியதான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಆತ್ಮನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮ ನನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದಾರೆ. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಆತನು ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. இந்த திரளான ஜனம் இயேசுவுக்கு இடம் கொடுத்தபடியினால் ಬಹಳ ಜನರು ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟೋದ್ರಿಂದ அவர்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டார்கள். ಅವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು அதிசಯವನ್ನು ಕಂಡರು. சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். ಸೈತಾನ ಹಿಡಿಯುವಿಕೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆಗೊಂಡರು. வியாதிகள் குணமாயின. ರೋಗಗಳು ಗುಣವಾಯಿತು. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ அவர்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தது மட்டுமல்லாமல் ಅವರಿಗೆ ದೇವರಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ அவர்கள் இடம் கொடுத்தது எதற்காக என்றால் ಸ್ಥಳ ಕೊಟ್ಟದ್ದು ಯಾವುದಕ್ಕೆಂದರೆ வசனத்தை கேட்கும்படிக்கு, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ. அவருடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வரப்போகிறது, ಆತನ ಬಾಯಿಂದ ಯಾವುದನ್ನು ಹೊರಟು ಬರ್ತಾ ಇದೆ அந்த வார்த்தை அப்படியே கேட்ச் ಆ பண்ணும்படிக்கு, ಮಾತನ್ನು ಹಾಗೆ அந்த ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. வார்த்தை எனக்கு சுகமாயிருக்கும், ಆ ಮಾತು ನನಗೆ அந்த ಸುಖವಾಗಿರುತ್ತದೆ. வார்த்தை என் வாழ்க்கையில் அற்புதமாயிருக்கும், ಆ ಮಾತು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿರುತ್ತದೆ. அந்த வசனம் என்னை தேற்றும் ಆ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಸಂತೈಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ என்று நம்பி ಹಾಗಾಗಿ அவரை ಅನಿಸಿಕೊಂಡು மிகவும் நெருக்கினார்கள். ಅವರು ಮತ್ತೆ ಅಡ್ಡ ಹೋದರು. இடுபாடுகள் திரள் கூட்டம், ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಹಳ ಜನರ அந்த ಗುಂಪಿನಲ್ಲಿ திரள் கூட்டம் இயேசுவின் வார்த்தை கேட்கும்படிக்கு நெருங்கினது. ಬಹಳ ಜನರು ಯೇಸುವಿನ ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ இயேசுவுக்கு இடம் ಬಂದರು. கொடுத்தார்கள். ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರು வசனத்தை கேட்கும்படிக்கு. ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ. ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ நம்முடைய ಜನರೇ, வாழ்க்கையில நாமும் கூட ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ நாம் இயேசுவை தொந்தரவு செய்ய வேண்டும். ನಮ್ಮ ಯೇಸುವನ್ನು ಸಹ அவரை ತೊಂದರೆ ಮಾಡಿ- விடாமல் பிடிக்க வேண்டும். அவತ್ತು ಯಾವತ್ತೂ அவரை ಬಿಡದೆ பின்தொடர ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. வேண்டும். அவர் ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ எந்நேரமும் ಇರಬೇಕು. எவ்வேளையும் இயேசு 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 என்கிற நாமம் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் உச்சரிக்க வேண்டும். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ವೇಳೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಯೇಸು ಅಂತ ಆತನ ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೇಳುತ್ತಾ ಇರಬೇಕು. நமக்குள்ள ஒரு தாகம் வர வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ದಾಹ ಉಂಟಾಗಬೇಕು. வசனத்தை கேட்கிற ஒரு தாகம், ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಒಂದು ದಾಗವು, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு தாகம், ವಾಕ್ಯವು ತಗ್ಗಿಸಿಕೊಡುವಂತ ಒಂದು ದಾಗವು. வசனத்தை கேட்க மனமில்லாமல் இருக்குமானால் ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ ಅಂದರೆ அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. ಆ ಮಾತು ನಿಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அந்த வார்த்தைகள் உன்னோடு பேசாது. ಆ ಮಾತು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ அந்த ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. வார்த்தைகள் உன்னை தைரியப்படுத்தாது. ಆ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಧೈರ್ಯ அந்த ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. வார்த்தை உன் கட்டுகளை அவிழ்க்காது. ಆ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಬಿಚ್ಚುವುದಿಲ್ಲ. அந்த வார்த்தைகள் இயேசுவின் வார்த்தை உன்னை தேற்றாது. ಆ ಮಾತುಗಳು ಯೇಸುವಿನ ಮಾತುಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವುದಿಲ್ಲ. ಕಾರಣವು உன் ஏக்கம் இல்லை. ನಿನಗೆ ಏಕವಿಲ್ಲ. உனக்கு இடம் கொடுக்க மனசு இல்லை. ನಿನಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு காதுகள் இருந்தும் கேளாதவர்களை போல இருக்கிறார். ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಕಿವಿಯನ್ನು ಕಿವಿ ஆதலால் அன்பு பிள்ளைகளே, ಆತನ ಪ್ರೀತಿಯ நீங்கள் ಮಕ್ಕಳೇ, இந்நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் ನೀವು சரி, ಇಲ್ಲಿ ತನಕ ಹೇಗಿದ್ರು ಸರಿ, இன்று முதல் கர்த்தரை நெருங்குங்கள். ಇನ್ನು ಇಲ್ಲಿ ತನಕ ದೇವರನ್ನು ನೀವು அவரை ಒಳಗೆ கிட்டி ಹೋಗಿರಿ. சேருங்கள். ಅವನ ಹತ್ರ அவரை ಹೋಗಿರಿ. தூரத்துல வைக்காதீங்க. ಅದನ್ನ ದೂರ உங்க ಇಡಬೇಡಿರಿ. பக்கத்துல வச்சுக்கங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. உங்களுக்குள்ள வச்சுக்கங்க. ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். உனக்கு நேரம் கிடைக்கும் போது சமயம் கொடுக்கிறது அல்ல. ನಿಮಗೆ ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗ ದೇವರಿಗೆ ಸಮಯ ಕೊಡುವುದಲ್ಲ. உன்னுடைய எல்லா வேலைகளையும்
முடித்து விட்டு அவருக்கு இடம் கொடுப்பது அல்ல. ಇನ್ನು ಎಲ್ಲಾ ಕೆಲಸವನ್ನು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟು ಆತನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಲ್ಲ. எனக்கு டைம் இல்லம்மா நான் ஜெபத்துக்கு வரலன்னு சொல்றது அல்ல. ನನಗೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ ಅಮ್ಮ ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬರುವುದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳೋದಲ್ಲ. நான் இங்க போணும் சாக்கு போக்கு சொல்வதல்ல. ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ನಾನು ಇಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಅಂತ ಅವಕತೆ ಹೇಳುವುದಲ್ಲ. கர்த்தரை தேடணும், ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು, அவரை நெருங்கணும், ಆತನ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, தூர வைக்க கூடாது, ದೂರ ಇಡಬಾರದು. ஹalleluya ஹalleluya. அப்படி தேடுகிறவர்களுக்கு, ಹಾಗಾಗಿ ಹುಡುಕುವವರಿಗೆ, அப்படி நெருங்குகிறவர்களுக்கு, ಆಗ ಹತ್ರ ಹೋಗುವವರಿಗೆ, இடம் கொடுக்கிறவர்களுக்கு ಸ್ಥಳ ಕೊಡುವವರಿಗೆ என்ன நடக்கும் தெரியுமா? ಏನು ನಡೆದಿದೆ ಗೊತ್ತಾ? இரண்டாவது காரியம், ಎರಡನೇ ಕಾರ್ಯವು இயேசு உங்களை காண்பார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವವರು. இயேசு திரள் கூட்டத்தினத்தை கண்டார். ಯೇಸು ಬಹಳ ಜನರ ಗುಂಪಲ್ಲಿ ಕಂಡರು. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவர் அல்ல. ಮನುಷ್ಯನು ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನೋಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் ஜனங்களை காண்கிறவர், ದೇವರು ಜನರನ್ನು ನೋಡುವವರು, அவருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ಆತನ ಹೃದಯವನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡುವವರು. கர்த்தருடைய கண்கள் யார் மேல் விழும் என்றால், ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ಯಾರ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆಂದರೆ, கர்த்தருடைய பார்வை யாரை நோக்கும் என்றால், ದೇವರ ದೃಷ್ಟಿ ಯಾರನ್ನು ನೋಡುತ್ತದೆ ಅಂದರೆ, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. ನೀತಿವಂತರ ಮೇಲೆ ಆತನ ದೃಷ್ಟಿ ನೋಡ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. இந்த இடத்துல கர்த்தர் அந்த திரள் கூட்ட ஜனத்தை காண்கிறார். ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರು ಬಹಳ ಜನರ ಗುಂಪನ್ನು ನೋಡುತ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. ஜனத்தின் காரியங்களை கண்டார். ಆ ಜನರ ಕಾರ್ಯವನ್ನು ಕಂಡರು. அவருடைய பார்வை அவர்கள் மேல் படுகிறது. ಆತನ ದೃಷ್ಟಿ ಅವರ ಮೇಲೆ ಬಿತ್ತು. ஹalleluya 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 ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறது. ಲೂಕಾ ಬರೆದ ಗ್ರಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. அங்கே மீன் பிடிக்கிறவர்களை கண்டார். ಅಲ್ಲಿ ಮೀನ್ ಹಿಡಿಯುವವರನ್ನು ನೋಡಿದರು. அவர் அந்த இடத்துல இறங்கி, ಅವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಳಿದು, அந்த படகுகளில் இருந்த மீனவர்கள், ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಮೀನವರನ್ನು அவர்கள் கீழே இறங்கி ಅವನು ಕೆಳಗಡೆ ಇಳಿಸಿ வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ಆ ಬಲೆಗಳನ್ನು ಅವರು ಅಲಸಿ ತೊಳಿತಾ அந்த ಇದ್ದರು. வலைகளை அலசி கொண்டிருப்பதை கர்த்தர் ಆ கண்டார். ಬಲೆಯನ್ನು ತೊಳಿತಾ ಇರುವುದನ್ನು ದೇವರು ಕಂಡರು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, அந்த இடத்துல 2 படகுகள் இருக்கிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ದೋಣಿಗಳಿತ್ತು. அந்த 2 படகுல இருக்கிற மீனவர்கள் இறங்கி, ಆ 2 ದೋಣಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಮೀನ ಹಿಡಿಯವರನ್ನು ನೋಡಿ, அவர்கள் மீன் வலைகளை தண்ணீரில் அலசி கொண்டிருக்கிறார்கள். ಆ ಮೀನಿನ ಬಲೆಯನ್ನು ಅವರು ನೀರಲ್ಲಿ ತೊಳಿತಾ ಇದ್ದರು. இங்க ஒரு பக்கம் திரள் கூட்டம் தன்னை தேடி வந்திருக்கிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಡೆ ಬಹಳ ಜನರು ತನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದಿದೆ. அந்த ஜனத்துக்கு இவர் வார்த்தையை பேச வேண்டும். ಆ ಜನರಿಗೆ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಬೇಕು. ஒரு பக்கம் இந்த மீனவர்கள் மேல் அவருடைய கண் படுகிறது. ಒಂದು ಕಡೆ ಈ ಮೀನವರ ಮೇಲೆ ಆತನ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಬೀಳ್ತಾ ಇದೆ. அந்த மீனவர்களுடைய இருதயத்தை அந்த இடத்துல அவர் அறிகிறார் ஆவியிலே. ಆ ಮೀನವರನ್ನು ಹೃದಯವನ್ನು ದೇವರನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆತ್ಮದಲ್ಲಿ. ಯಾಕಂದರೆ அவர்களுடைய ஏக்கம் பெரிதாயிருந்தது. ಅವರ ಏಕವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அவருடைய வாழ்க்கையிலே வெட்கம் அதிகமாயிருந்தது. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾಚಿಕೆ ಅಧಿಕವಾಗಿದೆ. அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாய், ಅವರು ಸೋಲನ್ನು ಹೊಂದುವರಾಗಿ, தன்னுடைய வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவர்களாய், ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಸಾಯಸನ್ನು ಕಂಡವರಾಗಿ, தன் ஆதாயத்தை நம்பி போனவர்கள், ತನ್ನ ಆದಾಯವನ್ನು ನಂಬಿ ಹೋದವರು, தன் வேலையை நம்பி போனவர்களுக்கு, ತನ್ನ ಕೆಲಸವನ್ನು ನಂಬಿ ಹೋದವರಿಗೆ ಅಲ್ಲಿ அங்க பெரிய ஒரு ஏமாற்றம் காத்திருந்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಏಮಾರಿಕೆಯನ್ನು ಕಾಯ್ತಾ அந்த ಇತ್ತು. ஏமாற்றத்தினாலே நிறைந்தவர்களாய், ಆ ಏಮಾರಿಕೆಯಿಂದ ದೊಡ್ಡ ತುಂಬಿದವರಾಗಿ, அவர்கள் துக்கம் நிறைந்தவர்களாய், ಅವರು ದುಃಖವನ್ನು ತುಂಬಿದವರಾಗಿ, வேதனை நிரம்பினவர்களாய், ವೇದನೆ ತುಂಬಿದವರಾಗಿ, ஏக்கத்தோடு, ಏಕದಿಂದ, ஐயோ நாம் என்ன செய்வோம், ಅಯ್ಯೋ ನಾನು ಏನು ಮಾಡಲಿ, என் பிழைப்புக்கு என்ன செய்வது, ನನ್ನ ಬದುಕಿಗೆ என் ಏನು ಮಾಡೋದು, குடும்பத்துக்கு என்ன செய்வது, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನು நான் ಮಾಡಲಿ, என்ன பண்ணுவேன், ನಾನು ಏನು ಮಾಡಲಿ, பிரயாசப்பட்டு ಹೀಗಾಗಿ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು படவில்லையே ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲವೇ என்று சொல்லி வேதனையோடு, ಹೀಗಾಗಿ ವೇದನೆಯಿಂದ, ಕಣ್ಣೀರಿಂದ, ದುಃಖದಿಂದ வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ಬಲೆಯನ್ನು ತೊಳಿತಾ ಇದ್ದರು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இங்க வார்த்தைக்காக வருகிற ஒரு கூட்டம், ಇಲ್ಲಿ ಮಾತಿಗಾಗಿ ಬರುವಂತ ಗುಂಪು, இந்த பக்கம் வேதனையும் கண்ணீரும் ஏமாற்றம் அடைந்த ஒரு கூட்டம். ಈ ಕಡೆ ಏಮಾರು ಕಣ್ಣೀರು ಅಂತ ತುಂಬಿರುವಂತ ಜನರು ಒಂದು ಕಡೆ. இவர்கள் 2 நபர்களையும் குருவையும் கர்த்தர் காண்கிறார். ಈ 2 ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೂಡ ದೇವರು ಕಂಡರು. இந்த இருவருக்கும் அவர் அற்புதம் செய்ய வேண்டும். ಇಬ್ಬರಿಗೆ ಅದನ್ನ ಅರ್ಪಣವನ್ನು ಮಾಡಬೇಕು. ஹalleluya 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 ஆமென் 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 ஆமென்.
அவர் செய்கிற ஒரு காரியம், ಆತನು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த மீனவர்களோடு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். ಈ ಮೀನು ಹಿಡಿಯವರ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, வாழ்க்கையில கூட ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ஏமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ಏಮಾರುವಿಕೆ ತುಂಬಿ ಜೀವಿತವು. யாரை அதிகமாய் நேசித்தீர்களோ, ನೀವು ಯಾರು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರೋ அதுல ஒரு ஏமாற்றம் வந்திருக்கலாம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಏಮಾರುವಿಕೆ ಬಂದಿರಬಹುದು. உங்கள் குடும்ப ஆதாயத்துக்காக ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಆದಾಯಕ್ಕಾಗಿ ஒரு சீட்டு போட்டிருக்கலாம். ಒಂದು ಚೀಟ್ ಹಾಕಿರಬಹುದು. பணத்தை யாரிடத்திலாவது கொடுத்து ನಿಮ್ಮ வச்சிருக்கலாம். ಹಣವನ್ನು ಯಾರ ಬಳಿಯಾದರೂ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. செய்திருக்கலாம். ನೀವು ಕೂಡಿಸಿಟ್ಟಿರಬಹುದು. அது ஆகாதபடிக்கு ಅದನ್ನು ನಿಮಗೆ ಆಗದೇ ಇರುವಂತೆ அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில நடக்காம, ಆ ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯೋದಕ್ಕೆ ஒருவேளை நீங்கள் ஏமாற்றத்தோடு இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಏಮಾರಿಕೆಯಿಂದ ಇರಬಹುದು. முன்காலம் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ನಿಮ್ಮ ಎದುರ್ಕಾಲವು ಹೇಗಿರುತ್ತದೆ ಅಂತ ಒಂದು ಭಯವು. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ನನ್ನ ಮಕ್ಕಳ ಬರಕಾಲ ಹೇಗಿರುತ್ತದೆ, நான் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வது. ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನ್ ಮಾಡುವುದು. ஒரு சில குடும்பங்களில் திருமண காரியங்கள் இருக்கலாம். ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮದುವಿನ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಹುದು. திருமணம் பண்ண வேண்டிய பிள்ளைகளை வைத்திருக்கலாம். ಮದುವೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳು ஐயோ, என் ಇಟ್ಟಿರಬಹುದು. பிள்ளைக்கு நான் ஒண்ணுமே சேர்த்து ಅಯ್ಯೋ, வைக்கலையே, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ஒரு ಕೊಡಿಸಿಟ್ಟಿಲ್ಲವೇ, தங்கத்தை கூட நான் வைக்கவில்லையே, ಒಂದು ಗ್ರಾಂ ಬಂಗಾರ என் ಇಟ್ಟಿಲ್ಲವೇ, பிள்ளைக்கு நான் எப்படி செய்வேன், ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನ್ என் ಮಾಡಲಿ, வாடகை எப்படி கட்டுவேன், ನನ್ನ ಬಾಡಿಗೆ ಹೇಗೆ இந்த ಕಟ್ಟಲಿ, கடன் பிரச்சனைக்கு நான் என்ன ಈ செய்வேன், ಸಾಲದ ಸಮಸ್ಯೆ ಹೇಗೆ என் ತೀರಿಸಲಿ, பிரச்சனை யாரால தீர்க்க முடியும், ನನ್ನ ಸಮಸ್ಯೆ நான் ಯಾರಿಂದ எங்கே ತೀರಿಸಕ್ಕಾಗುತ್ತದೆ, போவேன்? ನಾನು ಎಲ್ಲಿ எனக்கு ಹೋಗಲಿ, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರಿಲ್ಲ, நான் என்ன செய்வது, ನಾನು ಏನು ಮಾಡುವುದು, என்ன பண்ணுவது ಏನ್ ಮಾಡುವುದು என்று சொல்லி புலம்பிக் கொண்டு ಹೀಗಾಗಿ ಗೋಲಾಡುತ್ತಾ வேதனையோடு ವೇದನಿಂದ உங்கள் வாழ்க்கையில் தினமும் நடத்தி ನಿಮ್ಮ கொண்டிருக்கலாம். ಜೀವಿತ ದಿನ ದಿನ ನೀವು ನಡೆಸ್ತಾ ಇರಬಹುದು. அவர்கள் எப்படி வலையை தண்ணீரில் அலசினார்களோ, ಅವರು ಹೇಗೆ ಬಳೆಯನ್ನು ನೀರಲ್ಲಿ ತೊಳಿತಾ ಇದ್ದಾರೋ அதே போல ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். ಅದೇ ರೀತಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ನನಗೆ உங்கள் வாழ்க்கையிலும் கண்ணீரான வாழ்க்கை, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರಾದ ஒரு ಜೀವಿತವು, நாளும் உங்கள் கண்களிலிருந்து நீர் வடியாமல் நீங்கள் இருந்ததே ಒಂದು கிடையாது. ದಿನವೂ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿನ ನೀರು ಸುರಿಸಿರೆ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. உங்கள் கண்ணீரினால் உங்கள் நாட்களை கழுவி கொண்டிருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿಂದ ನಿಮ್ಮ ದಿನಗಳು ಕಲಿತಾ ಹೋಗುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. உங்கள் நாட்கள் கண்ணீரில் முழுகி கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ದಿನಗಳು ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ತುಂಬುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, அன்றைக்கு மீனவர்களை பார்த்த அதே தேவன் ಆವತ್ತು ಆ ಮೀನಿಡಿಯವರನ್ನು ನೋಡಿದಂತ ಅದೇ ದೇವರು இன்றைக்கு உன்னையும் காண்கிறார். ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உன் கண்ணீரை காண்கிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು உன் ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவமானத்தை பார்க்கிறார். ನಿನ್ನ ಅವಮಾನವನ್ನು உன் ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதிர்பார்ப்பை பார்க்கிறார். ನಿನ್ನ ಎದುರು ನೋಡಬೇಕೆಂದು உன் பிள்ளைகளுடைய ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. காரியங்களை பார்க்கிறார். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஓ, உன் ஏமாற்றம் பெரிதா இருக்கிறது. ನಿನ್ನ ಏಮಾರುವಿಕೆ ದೊಡ್ಡದಾಗಿ ஒவ்வொரு ಇರುತ್ತದೆ. நாளும் எதிர்பார்ப்போடு நான் என்ன பண்ணுவேன் என்று இருக்கிற தேவ பிள்ளையே, ಒಂದೊಂದು ಏಮಾರುವಿಕೆ ನಾನು ಏನ್ ಮಾಡುವುದಂತ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ನಿನ್ನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நான் இருக்கிறேன், ನಾನು ಇದ್ದೇನೆ, நீ எனக்கு இடம் ನೀ கொடுப்பாயானால், ನನಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಾದರೆ, நீ என்னோடு வாழ ನೀ விரும்பினார், ನನ್ನ ಜೊತೆಗೆ உன் ಜೀವಿಸಲು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ அவமானத்தை மாற்றுவேன். ನಿನ್ನ ಅವಮಾನವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತೇನೆ. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். ದೇವರ ಮಾತನ್ನು ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தின் பலகையில எழுதி வைக்க வேண்டும். ಆತನ ಮಾತು ನಿಮ್ಮ ಹೃದಯ ಹಲಕದಲ್ಲಿ ನೀವು ಬರೆದುಕೊಳ್ಳಿರಬೇಕು. அவருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವವರಾಗಿರಬೇಕು. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ಈ ಲೂಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இந்த 3வது வசனத்திலே ಈ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 3 காரியங்களை கர்த்தரின் ஆவியானவர் என் கண்களுக்கு வெளிப்படுத்தினார். 3 ಕಾರ್ಯಗಳ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿದರು. ஹalleluya, ஹalleluya, ஆமென், 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 ஆமென். ಒಂದು இயேசு அந்த படவில் ஒன்றில் ஏறினார். ಯೇಸು ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿದರು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, 2 படகுகள் இருக்கிறது. 2 ದೋಣಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದೆ. அந்த 2 படகுகளிலே ಆ 2 ದೋಣಿಯಲ್ಲಿ அவர் ஏறுகிறார். ಆತನು ಹತ್ತುತ್ತಾರೆ. ஏன் அந்த படகுல மட்டும் கர்த்தர் ஏற வேண்டும்? ಯಾಕೆ ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರು ಹತ್ತಬೇಕು? படகுல ஏறி இருக்கலாம். ಯಾಕೆ ಇನ್ನೊಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿರಬಹುದಲ್ಲ? ஹalleluya, 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 ஆமென், 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 ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, கர்த்தர் படவில் ஏறினார். ದೇವರು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿದರು. கர்த்தர் உன் வாழ்க்கையின் படகிலே பிரயாணம் செய்யும்படிக்கு உன்னோடு வர விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಎಂಬ ದೋಣಿಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. அவர் பிரயாணம் பண்ணுவதற்கு ஒரு படகு அன்றைக்கு தேவைப்பட்டது. ಅದನ್ನು ಪ್ರಯಾಣ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ದೋಣಿ ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿತ್ತು. திரள் கூட்ட ஜனத்திற்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ಬಹಳ ಜನರಿಗೆ ಸ್ವಾರ್ಥವನ್ನು ಹೇಳಬೇಕು. வார்த்தைகளை கேட்கும்படி அநேக கூட்டம்
பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಜನರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் ஏறி மேலிருந்து பேசினால் தான் எல்லாரையும் பார்க்க முடியும். ಅವರು ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಮೇಲೆ ಹತ್ತುಕೊಂಡು ಮಾತನಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲವರನ್ನು ನೋಡಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. சுவிசேஷத்தை அறிவிக்க அவருக்கு ஒரு படகு தேவை. ಸ್ವಾರ್ಥವನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಒಂದು ದೋಣಿ ಬೇಕಾಗಿದೆ. அவர் பிரயாணத்துக்கு ஒரு படகு தேவை. ಅವರು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ದೋಣಿ ಬೇಕಾಗಿದೆ. அந்த படகை அவர் சூஸ் பண்ணுகிறார். ಆ ದೋಣಿಯ ಆತನು ಚೂಸ್ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் தேர்ந்தெடுக்கிறார். ಆ ದೋಣಿಯನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த படகு அது நீயா இருக்கலாம். ಆ ದೋಣಿ ಅದು ನೀನಾಗಿರಬಹುದು. இந்த இடத்துல ரெண்டு படகை காண்கிறார். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಎರಡು ದೋಣಿಯನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ஒரு படகுல ஏறுகிறார். ಆ ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತುತ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. ஒரு படகு பேதுருவின் படகாய் இருக்கிறது. ಆ ಒಂದು ದೋಣಿ ಪೇತ್ರನ ದೋಣಿಯಾಗಿದೆ. இன்னொரு படகுல அவர் ஏறி இருக்கலாம். ಯಾಕೆ ಇನ್ನೊಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಅವರು ಹತ್ತಿರಬಹುದು. அவர் அதை தெரிந்து கொள்ளவில்லை. ಅದನ್ನು ಆತನು ಕೆಡಿಸಲಿಲ್ಲ. மனிதர்களை அறிந்தவர். ಮುಂದನೆ ದೇವರನ್ನು காரியங்களை அறிந்தவர். ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದವರು. பேதுரு தான் எனக்கு சரியானவர். ಆತನ ಪೇತ್ರರೇ ಆತನಿಗೆ ಸರಿಯಾದವನು. பேதுருவை பிடிக்க வேண்டும். ನಾನು ಪೇತ್ರನನ್ನು ಹಿಡಿಯಬೇಕು. இவன் எனக்கு வேண்டும். ಈತ ನನಗೆ ಬೇಕು. இவன் எனக்கு வேண்டும். ಈತ ನನಗೆ ಬೇಕು. என்று உன்னை தெரிந்தெடுக்கிறார். ಹೀಗಾಗಿ ನಿನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. உன்னை தெரிந்தெடுத்து உன்னோடு பிரயாணிக்க விரும்புகிறார். ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. பிரயாணம் செய்வதற்கு நீ தகுதியாயிருக்கிறாயா? ಜನರಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡೋದಕ್ಕೆ தகுதி உள்ளதா இருக்கிறதா? ಶರೀರವು ಚಕ್ಕವಲ್ಲಾಗಿದೆಯಾ? எந்த இடத்துல இடம் கொடுத்திருக்கிறார்? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಾಗ ಕೊಟ್ಟಿದ್ದೀಯಾ? எப்பேற்பட்ட இடத்தை கொடுத்திருக்கிறார்? ಯಾವ ರೀತಿಯ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀಯಾ? முதலிலே கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல, ಮೊದಲಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ உலகமும் உனக்குரிய சந்தோஷத்தை வைத்து, ಲೋಕವು ನಿನಗೆ ತಕ್ಕ ಸಂತೋಷವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು கர்த்தரை கடைசியில வைத்திருக்கிறார். ದೇವರನ್ನು ಕೊನೆಯದಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? அன்பு தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அவரை கடைசியில வைத்திருக்கிறபடியால் ಕೊನೆಯಲ್ಲಿ ನೀ ಇಟ್ಟುವುದರಿಂದ உன் படகில் அவர் பிரயாணம் செய்ய முடியாது. ನಿನ್ನ ದೋಣಿಯಲ್ಲಿ ಆತನ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. அவரை தெரிந்தெடுத்தார். ಆತನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நல்லவன் என்று நம்பினார். ನಿನ್ನನ್ನು ಒಳ್ಳೆಯವನಂತ நல்லவன் ನಂಬಿದರು. என்று நம்பினார். ನಿನ್ನ ಒಳ್ಳೆಯವಳೆಂತ ನಂಬಿದರು. செய்வாய் என்று நம்பினார். ನನಗೋಸ್ಕರ ಮಾಡುತ್ತೀಯಾ ಅಂತ ನಂಬಿದರು. ಆದ್ರೆ ನೀನು இடம் கொடுக்கவில்லை. ಸ್ಥಳ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. ஆனால் கர்த்தர் ಆದ್ರೆ ದೇವರು பேதுருவின் படகில் ஏறினார். ಪೇತ್ರನ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿದರು. ஆமென், ಆಮೆನ್. பேதுருவோடு கர்த்தர் இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். ಪೇತ್ರನ ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. கரையிலிருந்து சற்று உள்ளே ஆழத்தில் தள்ளும்படி சொல்லுகிறார். ಅವರು ದೋಣಿಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ಒಳಗಡೆ ಹೋಗಕ್ಕೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே பேதுரு கொஞ்சம் அந்த படகை அப்படி தள்ளுகிறார். ಆ ತಕ್ಷಣ ಪೇತ್ರನು ಆ ದೋಣಿಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ತಳ್ಳುತ್ತಾನೆ. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, உங்களோடு கூட கர்த்தர் பலமுறை பேசி இருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ದೇವರು ಹಲವಾರು ಸಾರಿ ಮಾತನಾಡಿರಬಹುದು. செய்யும்படி, ಆತನ ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, தேசத்தின் அழிவுக்காக ஜெபிக்கும்படி, ದೇಶ ನಾಶಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, திறப்பிலே நிற்கும்படி, ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, ಅಂಧಕಾರ ಆವಿகளை கட்டும்படி, ಅಂಧಕಾರ ದುರಾತ್ಮಗಳನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ, உன் அழைப்பு சிறு வயதின் அழைப்பை நினைத்துக்கொள். ನಿನ್ನ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು ಕರಿಬೇಕೆನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು, உன் வாலிப நாட்களில் அழைத்த அழைப்பை நினைத்துக்கொள். ನಿನ್ನ ಯವನಸ್ಥ ಕರಿಬೇಕೆನ್ನು ನೀನು ನೆನೆಸಿಕೊಂಡು, திருமணத்துக்கு முன்பாக அழைத்த அழைப்பை நினைத்துக்கொள். ನಿನ್ನ ಮದುವೆಗೆ ಮುಂಚೆ ಕರೆದಂತ ಕರಿಬೇಕೆನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು, வரைக்கும் அவர் அழைத்த அழைப்பை உன்னால் செய்ய முடிந்ததா? ಇಲ್ಲಿ ತನಕ ಅದನ್ನು ಕರೆದಂತ ಕರಿಬೇಕೆನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾ? இருதயத்தோடு உன்னால் முடிந்ததா? ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿನಗೆ ಸಾಧ್ಯವಾ? உனக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யறது அல்ல, ನಿನಗೆ ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗ ಮಾಡುವುದಲ್ಲ. அவருடைய எதிர்பார்ப்பை நீ பூர்த்தி செய்ய வேண்டும். ಆತನ ಎದುರುವಿಕೆ ನೀನು ಪೂರ್ತಿ ಮಾಡಬೇಕು. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா இடத்தையும் நிரப்பி விட்டு ಎಲ್ಲಾ ಸ್ಥಳವನ್ನು ತುಂಬಿಸಿಬಿಟ್ಟು ஒரு இடத்தை காலியாய் வைத்திருக்கிறார். ಒಂದು ಸ್ಥಳ ಮಾತ್ರ ಖಾಲಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೀಯಾ? இன்னைக்கு பிள்ளைங்க எக்ஸாம்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க, fill in the blanks. ಇವತ್ತು ಮಕ್ಕಳು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಓದುತ್ತಾರೆ. அந்த காலி இடத்தை நிரப்பினால்தான் ಆ ಖಾಲಿ ಜಾಗವನ್ನು ತುಂಬಿಸಿದರೆ அங்கே ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த வழி பூர்த்தி செய்யப்படும். ಅಲ್ಲಿ ಆ ಜಾಗವು ಪೂರ್ತಿ ತುಂಬಿಸುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. உன்னுடைய வாழ்க்கையோ, ನಿಮ್ಮ ಜೀವಿತವೋ, உன்னுடைய வழியோ, ನಿನ್ನ ದಾರಿಯೋ அங்கே கட்டாய் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಾಯವಿರುತ್ತದೆ. அது பூர்த்தியாகப்படவில்லை, ಅದು ಪೂರ್ಣವಾಗಲಿಲ್ಲ, அது நிரம்பவில்லை. ಅದು ತುಂಬಲಿಲ್ಲ. காரணம் நீயா இருக்கிறாய். ಕಾರಣವು ನೀನಾಗಿದ್ದೀಯಾ. உன் பெயர் எழுதப்பட வேண்டிய இடத்துல ನಿನ್ನ ಹೆಸರು ಬರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ அங்கே எழுதப்படவில்லை. ಅಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. நீ இருக்க வேண்டிய இடத்துல ನೀನು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ நீ இல்ல. ನೀನಿಲ್ಲ. நீ முழங்கால் படுகிற இடத்துல ಮೊಣಕಾಲು ಇರುವಂತ ನೀ ಇಲ್ಲ. ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನಿಲ್ಲ. நீ ஜெபிக்கிற இடத்துல நீ இல்ல. ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ நீ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஆராதிக்கிற ನೀನಿಲ್ಲ. இடத்துல நீ இல்ல. ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ
ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಇಲ್ಲ. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ஆனால் இந்த பேதுருவோ ಆದ್ರೆ ಈ ಪೇತ್ರನು தேவனை அறியாதவர், ದೇವರನ್ನು ತಿಳಿದೇ தேவன் ಇರುವಂತವನು, யார் என்று தெரியாது, ದೇವನು ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ಆದ್ರೆ ಆತನ ಮಾತಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟೆನು. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ಇವತ್ತು ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? ஹalleluya, ஹalleluya. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಜೀವಿತವು ಹೇಗಿದೆ? பேதுருவோ ಪೇತ್ರನು இயேசுவோடு பயணம் செய்ய ಯೇಸು ஆரம்பித்தார். ಜೊತೆಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದನು. இயேசுவோ பேதுருவோடு பயணம் செய்ய தெரிந்தெடுத்தார். ಪೇತ್ರ ಜೊತೆಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆರಿಸಿಕೊಂಡರು. சரியாக புரிந்து கொள்ளுங்கள், ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. இயேசு பேதுருவோடு பயணிக்க ஆரம்பித்தார். ಯೇಸು ಪೇತ್ರನ ಜೊತೆಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. பேதுருவும் பயணம் செய்ய முடிவெடுத்தார். ಪೇತ್ರನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಕ್ಕೆ ಅವನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದನು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் இன்றைக்கு யாரோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಇವತ್ತು ಯಾರ ಜೊತೆಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? பயணம் செய்து ಯಾವ கொண்டிருக்கிறோம்? ಜೀವ ಜೊತೆಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ? எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, வாலிப பிள்ளைகள் ಇವತ್ತು ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು தன்னுடைய காதலனோடு பயணம் செய்ய விரும்புகிறார்கள். ಮಾಡುವ ಜೊತೆಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிமிடத்துக்கு நிமிடம் சாட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ಸಲಗೆ ನಡಿಗೆ ಅವರು ಚಾಟ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. தன்னுடைய உட்பியோடு பேச ஆரம்பிப்பார்கள். ತನ್ನ ಉಡ್ಬಿ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. அவர்கள் நினைவெல்லாம் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். ಅವರ ಆಲೋಚನೆಗಳು ಅದರ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. வீடியோ கால்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. ವಿಡಿಯೋ ಕಾಲಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ಮೆಸೇಜ್ ಮಾಡುತ್ತಾರೆ. சாட் பண்ணிட்டே ಚಾಟ್ இருப்பாங்க. ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவர்கள் நினைவிலே யார் இருக்கிறார்கள்? ಅವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? அவர்கள் விரும்பின நபர் இருக்கிறார். ಅವರು ಇಷ್ಟಪಡುವವರಿದ್ದಾರೆ. தேவன் இல்லை, ದೇವರಿಲ್ಲ, இயேசு இல்லை. ಯೇಸು ಇಲ್ಲ. அவருடைய பிரயாணத்துல ஒரு மனுஷன். ಅವರ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, திருமணமானவருடைய வாழ்க்கையில ಮದುವೆ ಆಗಿರುವಂತ கணவன் ಜೀವನದಲ್ಲಿ பிள்ளைகள் என்று முடிவெடுத்து விட்டு, ಗಂಡ ಮಕ್ಕಳನ್ನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಂಡು, மனைவி பிள்ளைகள் என்று முடிவெடுத்து விட்டு ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಂಡು அவர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ಅವರ ಜೊತೆಗೆ ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனால் உங்களை தெரிந்தெடுத்தவர், ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು உங்களை ಆರಿಸಿಕೊಂಡವರು, அழைத்தவர், ನಿಮ್ಮನ್ನು நீ என்னோடு ಕರೆದವರು, பிரயாணம் செய்ய வேண்டும், ನಿಮ್ಮ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ நான் ಪ್ರಯಾಣ உனக்கு ಮಾಡಬೇಕು, வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரே. ನಾನು ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ವಾಸ ಮಾಡಬೇಕಂತ எங்கே ಹೇಳಿದ್ರಲ್ಲ, அந்த தீர்க்க தரிசனம்? ಎಲ್ಲಿಯ ಪ್ರಕಟಣೆ? எங்கே அந்த வார்த்தை? ಎಲ್ಲಿಯ ವಾಕ್ಯವು? எங்க விட்டிருக்கிறாய்? ಎಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? அழைப்பை விட்டிருக்கிறாய். ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? கர்த்தருடைய வார்த்தை விட்டிருக்கிறாய். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? உன்னை அழைத்த அழைப்பை ನಿನ್ನನ್ನು ಕರೆದಂತ ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು அவலட்சணம் செய்திருக்கிறாய். ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? அற்பமாய் எண்ணிருக்கிறாய். ಅರ್ಥವಾಗಿ ಎಣಿಸುತ್ತೀಯಾ? எச்சரிக்கை. ಎಚ್ಚರಿಕೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್. ஆமென். மூன்றாவதாக ಮೂರನೇದಾಗಿ இயேசுவின் சித்தம் நிறைவேறிற்று. ಯೇಸುವಿನ ಚಿತ್ತವು ನೆರವೇರಿಸಿತು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. முதலாவது ಮೊದಲನೆಯದು இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். ಯೇಸುವಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಿರಿ. இரண்டாவது ಎರಡನೇದು இயேசு ஜனங்களை கண்டார். ಯೇಸು ಜನರನ್ನು ಕಂಡರು. மூன்றாவது ಮೂರನೇದು இயேசுவின் சித்தம் நிறைவேறிற்று. ಯೇಸುವಿನ ಚಿತ್ತವು ಅಲ್ಲಿ இந்த ನೆರವೇರಿಸಿತು. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே ಈ ಲೂಕ ಬರೆದ ಗ್ರಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು, அந்த படவில் உட்கார்ந்து ಆತನು ದೋಣಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು இயேசு ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ಯೇಸು ಜನರಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு பேதுருவின் படகிலே ஏறின உடனே ಯೇಸು ಪೇತ್ರನ ದೋಣಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿದ ಕೂಡಲೇ பேதுருவோடு பேசவில்லை. ಪೇತ್ರನ ಜೊತೆಗೆ உன் ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. வருமானம் எவ்வளவு? ನಿನ್ನ உன் ವರಮಾನ மனைவி பிள்ளைங்க எத்தனை பேரு? ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು? நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? ನೀ ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀಯಾ? நேத்து என்ன பிலிம்? ನಿನ್ನೆ ಏನ್ ಫಿಲಮ್? இன்னைக்கு என்ன சீரியல்? ಇವತ್ತೇನ್ ಸೀರಿಯಲ್? நாளைக்கு என்ன Dress? ನಾಳೆ ಏನ್ ಬಟ್ಟೆ? நாளைக்கு என்ன உணவு? ನಾಡದು ಏನ್ ಊಟ? என்ன பிரியாணி சாப்பிட்ட? ಏನ್ ಬಿರಿಯಾನಿ ಊಟ ಮಾಡಿದ್ದೆ? அது காரமா இருந்ததா இல்ல சப்புன்னு இருந்ததா? ಅದು ಖಾರವಾಗಿತ್ತಾ ಅಲ್ಲ ಸಪ್ಪಗಾಗಿತ್ತಾ? இதெல்லாம் அவர் பேசவில்லை. ಇದೆಲ್ಲ ಆತನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು பேச ஆரம்பித்தது. ಉಪದೇಶ ಮಾಡಿದ್ದು. பேதுருவின் படகில் அமர்ந்த உடனே ಪೇತ್ರನ ದೋಣಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡ ಕೂಡಲೇ அவர் பேச ஆரம்பித்தது. ಆತನು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದನು. தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். ದೇವರ ಉಪದೇಶವನ್ನು ஜனங்களுக்கு ಮಾತನಾಡಿದರು. போதகம் பண்ணினார். ದೇವರಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿದರು. எந்த திரள் கூட்ட ஜனங்கள் ಯಾವ ಬಹಳ ಗುಂಪು ಜನರು அவர் கர்த்தரை நெருங்கினார்களோ, ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದರು. எதற்காக நெருக்கினார்களோ, ಯಾತಕ್ಕಾಗಿ ಅವರು ಹಿಂದೆ ಹೋದರು? அவர்களுக்கு செய்ய வேண்டியதை முதலாவது
செய்தார். ಅವರಿಗೆ ಮಾಡುವುದು ಮೊದಲನಾಗಿ ಮಾಡಿದರು. அவர்களை திருப்திப்படுத்தினார். ಅವರನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಿದರು. வாழ்க்கையில மாற்றத்தை வரும்படிக்கு, ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಪಾಡುವಿಕೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿ அவர்களோடு கர்த்தர் வசனங்களை பேசினார். ಅವರ ಜೊತೆಗೆ ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನಾಡಿದರು. ஹalleluya, ஹalleluya. முதலாவது கர்த்தர் பேசுகிறது திரள் கூட்டத்தோடு. ಮೊದಲನಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದ ಬಹಳ ಗುಂಪಿನ ಜೊತೆಗೆ செய்ய வேண்டிய காரியத்தை ஞானமாய் செய்தார். ಆತನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವು ಬುದ್ಧಿಯಾಗಿ ಜ್ಞಾನವಾಗಿ ಮಾಡಿದರು. அவர் எந்த நபரை சந்திக்கணுமோ, ಅವರು ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಸಂಧಿಸಬೇಕೋ அந்த நபரை சந்தித்தார். ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಸಂಧಿಸಿದರೆ பேச வேண்டியதை பேசினார். ಮಾತನಾಡುವುದನ್ನು ಮಾತನಾಡಿದರು. இன்றைக்கு ஞானம் இல்லாமல், ಇವತ್ತು ಭಕ್ತಿ ಇಲ್ಲದೆ, கவனம் இல்லாமல், ಗಮನವಿಲ್ಲದೆ நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், ನಾವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ நாம் ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, எதற்காக தெரிந்து ನಾವು கொள்ளப்பட்டோம், ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ, அதை விட்டு ಅದನ್ನ ಬಿಟ್ಟು இன்றைக்கு சாதாரண கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ಅನೇಕ ದೇವಜನಂ ಉಂಟೆ. ಇವತ್ತು ಸಾಧಾರಣ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಬಾಳುವಂತ ಅನೇಕ ಜನರುಗಳಿದ್ದೀವಿ. தேவ சித்தத்தை உணராமல், ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಸ್ಪಷ್ಟಗೊಳ್ಳದೆ, தேவ சித்தத்தை அறியாமல், ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಅರಿದೆ, என் வாழ்க்கை இப்படிதான், ನನ್ನ ಜೀವಿತ ಹೀಗೆ, நான் இப்படிதான் நடப்பேன், ನಾನು ಹೀಗೆ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, நான் சபைக்கு போறேன், ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ, ஏதோ ஒரு நேரம் ஜெபிக்கிறேன், ಯಾವಾಗ ಒಂದ್ಸಲ இது ಪ್ರಾರ್ಥನೆ சித்தமல்ல. ಮಾಡ್ತೇನೆ, ಇದು ಚಿತ್ತವಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சித்தத்தை மாற்றுகிற அநேக புத்திசாலி கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கிறீர்கள். ಚಿತ್ತವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತ ಅನೇಕ ಬುದ್ಧಿವಂತ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. ஆண்டவர் சொல்லி இருப்பார், ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, நீ சபையில வந்து முழங்கால் படிட்டு என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுவார். ನೀನ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಮೊಣಕಾಲೂರಿ ನನ್ನ ನೋಡಿ ದಿಶಿಸಿ ಕರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. சில அதி புத்திசாலிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ಕೆಲವರು ಅತಿ ಬುದ್ಧಿಶಾಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நான் சபைக்கு அவ்வளவு தூரம் போகணும், ನಾನು ಸಭೆಗೆ ಅಷ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಕು, ரெடி ஆகணும், ರೆಡಿ ಆಗಬೇಕು, நடந்து போகணும், ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, ஆட்டோல போகணும், ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆಟೋದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು, வண்டி இல்ல, ನನಗೆ ಗಾಡಿ ಇಲ್ಲ அப்படின்னு நினைச்சு ಹೀಗಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಂಡು நான் வீட்லயே ஜெபம் பண்ணிக்கிறேன், ನಾ ಮನೆಯಲ್ಲೇ ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, வீட்லயே கூப்பிட்டு ஆண்டவர் வருவாரு. ನಾನು ಮನೆಯಲ್ಲೇ ಕುತ್ಕೊಂಡೆ தேவன் ಬರ್ತಾರೆ. ஏசப்பா கேட்பாரா? ಯಾಕೆ ಆಲಯಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಏಸಪ್ಪ ஏன்னா ಬರ್ತಾರಾ? இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா? ನಾನು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏಸಪ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಕೇಳುವುದಿಲ್ಲವಾ? இந்த நினைவுகள் யார் இடத்துல இருக்கும்? ಈ ಆಲೋಚನೆಗಳು ಯಾರ ಬಳಿ ಇರುತ್ತದೆ? அதை புத்திசாலிகள் நினைப்பார்கள். ಅದೇ ಬುದ್ಧಿವಂತರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ஆனால் அது ಇರುತ್ತದೆ. தேவ சித்தம் அல்ல. ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. தேவ சித்தத்தை உன் சித்தமாய் மாற்றுகிறீர்கள். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನಿನ್ನ ಚಿತ್ತವಾಗಿ ಬದಲಾಯಿಸ್ತಾ தேவ ಇದ್ದೀರಾ. சித்தம் என்பது ದೇವರ ಚಿತ್ತವೆಂಬುದು கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವವರೇ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವವರು. உன் விருப்பத்தின் பிரகாரம் மாற்றுவது தேவ சித்தம் அல்ல. ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವು ಬದಲಾಯಿಸುವ ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. உன் இஷ்ட பிரகாரம் மாறுவது தேவ சித்தம் அல்ல. ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಮಾಡುವ ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. தேவனால் கூடாதது ஒன்றுமல்ல. ದೇವರಿಂದ ಅಸತ್ಯವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. சித்தத்தை மீறுகிற தேவன் அல்ல. ಚಿತ್ತವನ್ನು ಮೀರುವಂತ இந்த இடத்துல ದೇವರಲ್ಲ. கர்த்தராகிய ஆவியானவர் சொல்லுகிறார், ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, பிதாவானுடைய சித்தத்தை ತಂದೆಯಾದವರ ಚಿತ್ತವನ್ನು கர்த்தராகிய இயேசு அந்த இடத்துல செய்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಮಾಡಿದರು. வசனத்தை அறிவித்தார், ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು, உபதேசம் பண்ணினார், ಉಪದೇಶ ಮಾಡಿದರು, அவர்களுக்காக ஜெபித்தார், ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ அவர்களை ಮಾಡಿದರು, விடுவித்தார், ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು, அற்புதம் செய்தார். ಅದ್ಭುತಗಳು ಮಾಡಿದರು. ஜெபிக்க வேண்டிய நீ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ನೀನು, சத்ருவின் பிடியில கட்டப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டிய நீ, ಶೈತಾನ ಕಟ್ಟೆಯಿಂದ ಬಿಡಿಸಲ್ಪಡುವಂತ ನೀನು எந்த இடத்துல இருக்கிறாய்? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದೀಯಾ? அற்புதத்தை வாங்கி தர வேண்டிய நீ, ಅದ್ಭುತಗಳನ್ನು ತೆಗೆದು ಕೊಡುವಂತ ನೀನು, ஜனங்களுடைய கஷ்டத்துக்காக ஜெபிக்க வேண்டிய நீ, ಜನರ ಕಷ್ಟಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ನೀನು, தேவ சித்தத்தை செய்யாமல் ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡದೆ உன் விருப்பம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய். ನಿನ್ನ ಇಷ್ಟವನ್ನು ನೆರವೇರಿಸ್ತಾ ಇದೀಯಾ? உலக பிரகாரமான ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் உன்னை உட்படுத்திக் ಲೋಕ கொண்டிருக்கிறாய். ಪ್ರಕಾರ ಆಸೆಗಳಿಗೆ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ತಾ ಇದೀಯಾ? அது தேவ சித்தம் அல்ல. ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಲ್ಲ. 12 மணிக்கு உன்னை சபையில வந்து ஜெபிக்க சொன்னால் 12 ಗಂಟೆಗೆ ನೀನು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡಬೇಕು ಅಂತ பண்ணின ಹೇಳಿದರೆ பொருத்தனை என்ன? ನೀನು ಮಾಡುವಂತ ಅರಿಕೆ ಏನು? நான் 12 மணிலிருந்து 2 மணி நேரம் ஆலயத்துல ஜெபிப்பேன். 12 ಗಂಟೆಯಿಂದ 2 ಗಂಟೆ ತನಕ ಆಲಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனால் 12 மணிக்கு நான் வேலைக்கு போகணும். ಆದ್ರೆ 12 ಗಂಟೆಗೆ ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. எனக்கு வீட்ல வேலை இருக்கு, ನನಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಇದೆ. அதனால நான் காலையிலே வந்துடுறேன். ಆದ್ರೆ ನಾನು ಬೆಳಗ್ಗೆನೇ நான் ಬರುತ್ತೇನೆ. காலையில வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுறேன். ನಾನು ಬೆಳಗ್ಗೆ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗುತ್ತೇನೆ. நீங்க ஆபீஸ்க்கு போறவங்க, ನೀವು ಆಫೀಸ್ ಹೋಗುವವರು, நீங்க வேலையில போய் பஞ்ச் பண்றவங்க, ನೀವು ಕೆಲಸದಲ್ಲಿ ಹೋಗಿ ಪಂಚ್ ಮಾಡುವವರು, உங்களுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ನಿಮಗಂತ ಒಂದು ಸಮಯ ಕೊಟ್ಟಿದೆ. அந்த டைம்க்கு
போனாதான் நீங்க பஞ்ச் பண்ணிட்டு உள்ள போக முடியும். ಸಮಯಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರೆ ಪಂಚ್ ಮಾಡಿ ಒಳಗೆ ಹೋಗಕ್ಕೆ நான் சீக்கிரம் போய் சீக்கிரம் வர நினைச்சு போனா முடியுமா? ನಾನು ಬೇಗ ಹೋಗಿ ಬೇಗ ಬರ್ತೇನೆ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அதே போலதான் மனுஷனே இப்படி இருக்கும்போது ಅದೇ ರೀತಿ ಮನುಷ್ಯನು ಹೀಗೆ ಇರುವಾಗ தேவன் எப்படி உங்களை அங்கீகரிப்பார்? ದೇವರು ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ? ஹalleluya ஹalleluya. தேவ சித்தம் மிக மிக முக்கியம். ದೇವರ ಚಿತ್ತ ಮಿಗ ಮಿಗ ತುಂಬಾ ಮುಖ್ಯವು. தேவ சித்தத்தை செய்யாமல் ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡದೆ கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டார். ದೇವರೇ ದೇವರೇ ಅಂತ ಕರೆದರೆ மாயக்காரனே ಮಾಯಗಾರರೇ உன்னை அறியேன் என்னை விட்டு அகன்று போ என்று சொல்வார். ಅಗಲಿಸು ಹೋಗು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. நான் ஜெபித்தேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮಾಡಿದೆ, காணிக்கை கொடுத்தேன், ನಾನು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟೆ, நான் சபைக்கு போனேன், ನಾನು ಸಭೆಗೆ ಹೋದೆ, நான் ஏழைகளுக்கு உதவி செய்தேன் என்று ನಾನು ಬಡವರಿಗೆ சொல்வாயானால் ಸಹಾಯ ಮಾಡುವುದು ಹೇಳಿದಾದರೆ ஆண்டவர் சொல்வார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ எல்லாம் செய்தாய், ನೀನು ಎಲ್ಲ ಮಾಡಿದೆ, நீ எனக்கென்று என்ன செய்தாய், ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡಿದೆ, என் சித்தத்தை நீ செய்தாயா, ನನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ನೀನು என் ಮಾಡಿದ್ಯಾ, விருப்பத்தை நிறைவேற்றினாயா, ನನ್ನ ಇಷ್ಟವನ್ನು ನೆರವೇರಿಸಿದ್ಯಾ, முடியாது போ. ಆಗಲ್ಲ ಹೋಗು. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஆமென். இன்றைக்கும் சபையில் ஆராதனை இருக்கிறது என்றால் ಯಾವತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಇರುತ್ತದೆ ಎಂದರೆ அந்த ஆராதனைக்கு வருவதில்லை. ಆ ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. புதன்கிழமை ஒரு கூட்டம் நடக்கிறது, ಬುಧವಾರ ಒಂದು ಕೂಟವು ನಡೀತಾ ಇರುತ್ತದೆ, வெள்ளிக்கிழமை சபை ஆராதனை நடக்கிறது. ಶುಕ್ರವಾರ ಸಭೆ ಆರಾಧನೆ ನಡೀತಾ ஆனால் ಇದೆ. அநேகர் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வருவதில்லை. ಆದರೆ ಅನೇಕ ಜನರು ಶುಕ್ರವಾರ ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. சனிக்கிழமை ஆயத்த ஜெபம் இருக்கிறது, ಶನಿವಾರ ಚಿತ್ತದ ಪ್ರಾರ್ಥನೆ ಇರುತ್ತದೆ. எல்லாருக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெபம், ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಒಳ್ಳೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ಭಾನುವಾರ ಆರಾಧನೆಗೋಸ್ಕರ முன்கூட்டியே ಮುಂದೆನೆ ஆயத்தமாகுவது, ಚಿತ್ತವಾಗುವುದು. அந்த ஜெபத்துக்கு வருவதில்லை. ಆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிறேன், ಭಾನುವಾರ ಮಾತ್ರ ಬರುತ್ತೇನೆ, ஆராதனைக்கு வந்து கடந்து போகிறேன். ಆರಾಧನೆಗೆ ಬಂದು இது ಹೊರಟು ಹೋಗುತ್ತೇನೆ. ஊழியத்தின் அழைப்பு அல்ல, ಇದು ಸೇವೆ ಕರೆಬೇಕೆ இது ಅಲ್ಲ, தேவ சித்தமும் அல்ல. ದೇವರ நீ ಚಿತ್ತವಲ್ಲ. சாதாரண கிறிஸ்தவன், ನೀನು ಸಾಧಾರಣ நீ ಕ್ರಿಸ್ತನು, சாதாரண விசுவாசி, ನೀ ಸಾಧಾರಣವಾದ நீ ವಿಶ್ವಾಸಿ, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ನೀ ಆರಿಸಿಕೊಂಡವರಲ್ಲ. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். ಆರಿಸಿಕೊಂಡವರು ಇದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. எந்நேரமும் ஆலயத்தில் தரித்திருப்பதை ಯಾವ விரும்புவார்கள். ಸಮಯದಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ஒரு ஆராதனையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ಒಂದು ಆರಾಧನೆ ಅವರು ಮಿಸ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எல்லா ஆராதனையிலும் ಎಲ್ಲ ಆರಾಧನೆಯಲ್ಲೂ தேவனுடைய மகிமைக்காக காத்திருக்கிறவர்களே தேவ சித்தத்தை செய்கிறவர்கள். ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇರುವವರೇ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವವರು. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் ಲೂಕಾ ಬರೆದ ಗ್ರಂಥ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯವು 4வது வசனம். 4ನೇ ವಾಕ್ಯವು. இப்பொழுதுதான் கர்த்தர் பேசுகிறார். ಹೀಗಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கூட்டமிடத்திலே 3வது வசனத்திலே பேசினார், ಬಹಳ ಗುಂಪಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இந்த ಮಾತನಾಡಿದರು. 4வது வசனத்திலே ಇಲ್ಲಿ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ பேதுருவோடு பேசுகிறார். ಪೇತ್ರನ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பேதுருவோடு கர்த்தர் பேசுகிறார். ಪೇತ್ರನ ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾ அவர் ಇದ್ದಾರೆ. எதையும் பேசவில்லை, ಆತನು ಯಾವುದನ್ನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆழத்துல வலையை போடு, ನಿನ್ನ ಆಳವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ இன்னும் ಬಲೆಯನ್ನು கொஞ்சம் இந்த ಹಾಕು, போட்டை தோணியை படக தள்ளி கொண்டு போ, ನಿನ್ನ ದೋಣಿಯನ್ನು ತಳ್ಳಿಕೊಂಡು ಹೋಗು, இன்னும் கொஞ்சம் கடலுக்கு ஆழத்துல போ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗು என்று சொல்லுகிறார். ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் ಆ ಲೂಕಾ ಬರೆದ ಗ್ರಂಥ ஆமென் 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯವು 5வது வசனத்திலே 5ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்பொழுது சீஷர் சொல்லுகிறார், ಹಾಗೆ ಶಿಷ್ಯರು ಹೇಳುತ್ತಾರೆ, பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ಪೇತ್ರರು ಅದರ ಜೊತೆಗಿದ್ದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஐயரே ಗುರುವೇ, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು, இதே கடலிலே, ಇದೇ ಆ ದೋಣಿ இதே ಸಮುದ್ರದಲ್ಲಿ, பல இடங்களிலே, ಇದೇ ಆಳವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ, இந்த சமுத்திரத்திலே, ಈ ಸಮುದ್ರದಲ್ಲಿ எல்லா இடத்திலும் வலைகளை போட்டோம், ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದೇವೆ, ಒಂದು ಮೀನು கிடைக்கல, ಒಂದು ಮೀನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஒரு ராத்திரி எல்லாம், ನಾವು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ, ஒரு இரவெல்லாம், ಒಂದು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ, ஓ ஏதாவது கிடைக்குமா, ಏನಾದ್ರೂ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಅಂತ, ஏதாவது கிடைக்குமா, ಏನಾದ್ರೂ ಸಿಕ್ಕುತ್ತದೆ அவருடைய ಅಂತ பிரயாசத்தை பாருங்க. ಅವರ ಪ್ರಯಾಸವನ್ನು ನೋಡಿರಿ. நடுக்கடலில் ಆ ಮಧ್ಯ ಸಮುದ್ರ, இரவு நேரம், ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಸಮಯ, வெளிச்சமில்லை, ಬೆಳಕಿಲ್ಲ, காற்று பலமாய் அடிக்கிற ಗಾಳಿ நேரம், ಬಲವಾಗಿ ಬೀಸುತ್ತಾ ಇದೆ. அந்த நேரத்தில் மீன்கள் பிடிக்க சரியான நேரம் என்று ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮೀನು ಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಸಮಯವಂತ ಹೇಳಿ அவர்கள் நேரத்தை கணக்கிட்டு போட்டார்கள், ಅವರು ಲೆಕ್ಕವನ್ನು ಹಾಕಿ ನೋಡಿದರು, காலத்தை கணக்கிட்டார்கள், ಕಾಲವನ್ನು ಲೆಕ್ಕವಾಕಿ ನೋಡಿದರು, நேரத்தை கணக்கிட்டார்கள், ಸಮಯವನ್ನು ಲೆಕ್ಕವಾಕಿ வலையை ನೋಡಿದರು, போட்டார்கள். ದೋಣಿಯನ್ನು ஆனால் ಬಲೆಯನ್ನು ಹಾಕಿದರು. காலமோ நேரமோ
அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ಆದರೂ ಕಾಲವು ಸಮಯವು ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆவியானவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இன்றைக்கும் இந்த இடத்தில் அநேக நபர்கள், ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರು, இன்றைக்கும் உலகத்தில் இருக்க அநேக கிறிஸ்தவர்கள், ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು உங்கள் வயதையும் ನಿಮ್ಮ ವಯಸ್ಸು, உங்கள் காலத்தையும் ನಿಮ್ಮ ದಿನಗಳು, உங்கள் நேரத்தையும் வைத்து கணக்கிடுகிறீர்கள். ಸಮಯಗಳನ್ನು ಇಟ್ಟು ಲೆಕ್ಕ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. உங்கள் கணக்குகள் தவறு. ನಿಮ್ಮ ಲೆಕ್ಕಗಳು ತಪ್ಪು. உங்கள் பிரயாசம் தவறு. ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸಗಳು ತಪ್ಪು. உங்கள் முயற்சி தவறு. ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸಗಳು ತಪ್ಪು. இந்த பேதுரு காலத்தையும் நேரத்தையும் சமத்தையும் பார்த்ததினால், ಈ ಪೇತ್ರನು ಕಾಲವು ಸಮಯವು ಗಂಟೆಗಳನ್ನು ನೋಡುವುದರಿಂದ எதுவும் அடக்கப்படவில்லை. ಯಾವುದು ಯಾಕೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ? எதுவும் கிடைக்கவில்லை. ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ? அதே சமுத்திரத்திலே போட்டவர்கள் தான். ಅದೇ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕಿದವರೇ போட்ட இடத்துல பலமுறை தேடி இருப்பார்கள். ಹಾಕಿದ ಜಾಗದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾರಿ ಹುಡುಕಿರಬಹುದು. ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ? நீங்களும் பல வருடங்களாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம். ನೀವು ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರಬಹುದು. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ಅದೇ ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತವು ಜೀವಿಸ್ತಾ ಇರಬಹುದು. உன் வாழ்க்கை மாறியதா? ಇವತ್ತಿನ ಜೀವಿತ ಬದಲಾಗಿದೆಯಾ? ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ಬದಲಾಗಿದೆಯಾ? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಕಣ್ಣೀರು? ஏமாற்றம்? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಏಮಾರಿಕೆ? தோல்வி? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಸೋಲು? வாழ்க்கை குறை? ಯಾಕೆ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊರತೆ? குறைவு மாறல. ನಿನ್ನ ಕೊರತೆ ಬದಲಾಗಿಲ್ಲ. குறைகள் பரிபூர்ணப்படல. ನಿನ್ನ ಕೊರತೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಲಿಲ್ಲ. ಕಾರಣವು உலகத்தையும் ಲೋಕವು உன்னுடைய சுயத்தையும் ನಿನ್ನ ಇಚ್ಛೆಯನ್ನು நீ நம்பின மனிதர்கள் மேலும் கணக்கிட்டு கொண்டிருக்கிறாய். ನಂಬಿದ ಮನುಷ್ಯನ ಲೆಕ್ಕವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದೀಯ. நான் இதை சம்பாதித்தால் இப்படி வாழுவேன், ನಾನು ಇದನ್ನು ಸಂಪಾದಿಸಿದ ಈಗ இதை ಜೀವಿಸ್ತಾ சேர்த்து ಇದ್ದೇನೆ, வைத்தால் இப்படி நடப்பேன், ಕುಡಿಸಿಟ್ಟರೆ ಈಗ என் பிள்ளைகள் இப்படி வாழ்வார்கள் என்று ನನ್ನ ಮಕ್ಕಳು ಹೇಗೆ உன் பிரயாசத்தை மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ನಿನ್ನ ಪ್ರಯಾಸವನ್ನು ಮಾತ್ರ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ಯಾ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். உன் விசுவாசம் இல்லை, ನಿನಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ, உனக்கு நம்பிக்கை இல்லை. ನಿನಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಪೇತ್ರನು இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தான். ಯೇಸುವಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟನು. அவர் சொல்லுகிறார், ஐயரே ராம் முழுதும் பார்த்தோம்பா. ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಗುರುವೇ ನಾವು ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು, ನಾವು ರಾತ್ರಿಯೆಲ್ಲ ಪ್ರಯಾಸ, கடல் முழுதும் தேடித்த வலைய போட்டு ಈ ಸಮುದ್ರ ಪೂರ್ತಿನ ಬಲೆಯನ್ನ ಹಾಕಿ ಹುಡುಕಿದ್ದೀವಿ, கிடைக்கல, ಏನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ಆದ್ರೂ நீங்க சொன்னதனால, ನೀವು ಹೇಳುವುದರಿಂದ வலைய போடுறேன், ನನ್ನ ಬಲೆಯನ್ನು ಬೀಸುತ್ತೇನೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பேதுரு இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததினால், ಪೇತ್ರನು ಯೇಸುವಿಗೆ ವಿಧೇಯರಾಗೋದ್ರಿಂದ அங்கே பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವನ್ನು மகா அதிசயம் நடந்தது. ಅದ್ಭುತಗಳು ನಡೆಸಿತು. 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು, அங்கே பேதுருவும் சீஷர்களும் பெரிய அற்புதத்தை கண்டார்கள். ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಶಿಷ್ಯರು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಂಡರು. அங்கே திரளான மீன்கள் அவருடைய வலையில சிக்கின. ಅಲ್ಲಿ ಹಲವಾದ ಮೀನುಗಳು ಅವರ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿತ್ತು. அவள் படகு அமிழத்தக்கதாக ಆ ದೋಣಿ ತುಂಬುವಂತೆ ஒரு படகு நிரம்பிச்சு, ಒಂದು ದೋಣಿ ತುಂಬಿಸಿತ್ತು. கரையில் இருக்கிற படகுகளை எல்லாம் கூப்பிடுகிறார்கள். ಆ ಕರೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನರೆಲ್ಲ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. சைகை காட்டி படகை அழைக்கிறார்கள். ಅವರು ಸೈಗೆ ತೋರಿಸಿ ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ, வாசிக்கிறோம், ಬನ್ನಿರಿ ಬೇಗ. அந்த படகும் நிரம்பினது. ಆ ದೋಣಿ ತುಂಬಿಸಿತ್ತು. 2 படகும் நிரம்பி, 2 ದೋಣಿ ತುಂಬಿ 5வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுகிறது. 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದೆ, 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 ದೋಣಿ ತುಂಬಿ ಹೋಗುವಂತೆ ತುಂಬಿಸಿದರು. ஹalleluya, 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 ஹalleluya. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இந்த இடத்துல 2 படகுகள் நிரம்ப காரணம் என்ன? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ದೋಣಿ ತುಂಬುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? இயேசுவின் அற்புதம் நடப்பதற்கு காரணம் என்ன? ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಅದ್ಭುತವು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? முதலாவது இயேசுவின் வார்த்தைக்கு, ಮೊದಲನಾದ ಯೇಸುವಿನ ಮಾತಿಗೆ திரள் கூட்டம், ಬಹಳ ಜನರು கீழ்ப்படிந்தது. ತಗ್ಗಿಸಿಕೊಟ್ಟರು. இரண்டாவது, ಎರಡನೇದು, பேதுரு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ಪೇತ್ರನು ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದನು. மூன்றாவது, ಮೂರನೇದು, அங்க அற்புதம் நடக்க ஒரு முக்கிய காரியம், ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯೋದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣವು, ஹalleluya, ஹalleluya, அந்த சமுத்திரத்தின் மீன்கள் எல்லாம், ಆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮೀನುಗಳೆಲ್ಲ, அவர் தண்ணீரிலே தன் விரலை வைத்தவுடனே, ಆತನ ನೀರಲ್ಲಿ ತನ್ನ ಬೆರಳನ್ನು ಇಟ್ಟಿದ ಕೂಡಲೇ சமுத்திரத்தின் மீன்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ಸಮುದ್ರದ ಮೀನುಗಳ ದೇವರು ಆಜ್ಞೆ ಮಾಡಿದರು. அந்த கட்டளை கேட்ட உடனே ಆ ಆಜ್ಞೆ
ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿದ ಕೂಡಲೇ நீரில் இருந்த அனைத்து மீன்களும் ಆ ಸಮುದ್ರದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಮೀನುಗಳು அவர் இருக்கிற இடத்தை தேடி வந்தது. ಅವರು ಇರುವಂತ ಸ್ಥಳವನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿತ್ತು. அந்த இடத்துல வந்தவுடனே ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದಿದ ಕೂಡಲೇ மீன் பிடித்தார்கள். ಆ ಬಲೆ ತುಂಬೆ ಮೀನನ್ನು ಹಿಡಿದರು. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இன்றைக்கு நீ யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறாய்? ಯಾರನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇದೀಯಾ? உன் ஊழியராகிய தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு எந்த விதத்தில் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள்? ಸೇವಕನಾದ ಪ್ರವಾದನೆಗೆ ನೀ ಯಾವ ಮಾತನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಡ್ತಾ ಇದೀಯಾ? உன் ஊழியக்காரர் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்பதில்லை. ನಿಮ್ಮ ಸೇವಕರು ಯಾವ ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಕೇಳುವುದಿಲ್ಲ. நீங்கள் குடும்பமாய் ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்வீர்கள். ಕುಟುಂಬ ಸಮೇತ ಒಂದು ಆಲೋಚನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ஊழியக்காரரின் ஆலோசனை உனக்கு தேவையில்லை. ಸೇವಕರ ಆಲೋಚನೆ ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. தேவ சித்தத்தை குறித்து அவரிடத்தில் வந்து கேட்பதும் இல்லை. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಕುರಿತು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು ನೀವು ಕೇಳುವುದಿಲ್ಲ. எல்லாம் செய்துவிட்டு ಎಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟು நஷ்டத்தை அனுபவித்து ನಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿಕೊಂಡು இழப்பை அனுபவித்து ಕಳೆದುಕೊಂಡದನ್ನು அவமானத்தை அடைந்து ಅವಮಾನವನ್ನು ஏமாந்தவர்களாய் ಮಾರಿದವರಾಗಿ ஐயோ என்று கண்ணீரோடு வருகிறது ஊழியரிடத்தில். ಕಣ್ಣೀರು ಜೊತೆಗೆ ಸೇವಕ ಬಲೆ ಬರೆಯೋದು. ஊழியரை கண்ணீரோடு வந்து பார்ப்பது, ಸೇವಕನ ಕಣ್ಣೀರಾಗಿ ಬಂದು ನೋಡುವುದು. ஹalleluya 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 ஹalleluya. எனக்கு அன்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, ஊழியரிடத்தில் கடைசியாக வருவதல்ல, ಸೇವಕ ಬಲೆ ಕೊನೆದಾಗಿ நீ ಬರುವುದಲ್ಲ. ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்த உடனே ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಆರಂಭಿಸಿದ நினைத்த ಕೂಡಲೇ மாத்திரத்திலே ನೆನೆಸಿಕೊಂಡ ಕೂಡಲೇ அந்த நினைவு சரியானதா என்று ಆ ನೆನಪು ಸರಿಯಾ ಅಂತ ಹೇಳಿ நீ ஊழியரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ಸೇವಕ ಬರೆ இது தேவ ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕು. திட்டமா? ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾ? இது தேவ சித்தமா? ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾ? இது நான் செய்யலாமா? ಇದು ನಾನು ಮಾಡಬಹುದಾ? இதை செய்யக்கூடாதா? ಇದು ಮಾಡಬಾರದಾ? ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆமென். எல்லாவற்றையும் செய்து விட்டு ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟು கடையில வந்து பாஸ்டர் நாங்க இத பண்ணிட்டோம், ಕೊನೆದಾಗಿ ಬಂದು ಸೇವಕರೇ ಇದನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, பாஸ்டர் நான் இத அடிச்சிட்டேன், ಪಾಸ್ಟರ್ ನಾನು ಇದು ಹೊಡೆದು ಬಿಟ್ಟೆ, நான் இந்த எல்லா திருமண ஏற்பாடுகளை செஞ்சிட்டேன், ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲ ಮದುವೆಗೆ ಏರ್ಪಾಡುಗಳು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, என் பொண்ணுக்கு மாப்பிளைய பார்த்துட்டேன், ನನ್ನ ಹುಡುಗಿಗೆ என் ಗಂಡ மாப்பிளைக்கு ನೋಡಿಬಿಟ್ಟೆ, பொண்ண பார்த்துட்டேன், ನಾ ಹುಡುಗನಿಗೆ ಹೆಣ್ಣು ನೋಡಿಬಿಟ್ಟೆ, எல்லா வேலைகளும் தடபுடலா நடந்துருச்சு. ಎಲ್ಲ ಕೆಲಸ ಬೇಗ ಬೇಗ ಆಯಿತು. நீங்க வந்துடுங்க. ನೀವು ಬಂದು ಬಿಡಿರಿ. ஹalleluya ஹalleluya. அந்த இடத்துல ஊழியக்காரர் சந்தோஷமா வருவார் நினைச்சிட்டு ಆ இருக்கீங்களா? ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವಕರು அந்த ಸಂತೋಷವಾಗಿ இடத்துல ಬರುತ್ತಾರೆ. ஊழியக்காரர் சந்தோஷமா வருவார் ಆ நினைச்சிருக்கீங்களா? ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವಕರು ಸಂತೋಷವಾಗಿ கிடையாது. ಇಲ್ಲ. தான் நேசிக்கிற குடும்பம், ತಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಕುಟುಂಬವು தன்னை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்ப துக்கத்தோடு தான் வருவார். ತನ್ನನ್ನು ಹೇಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ದುಃಖದಿಂದ சந்தோஷத்தோடு ಬರ್ತಾರೆ. அந்த ஊழியன் உன் வீட்டுக்கு வர மாட்டார். ಸಂತೋಷವಾಗಿ ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅವರು ಬರುವುದಿಲ್ಲ. கடமைக்காக நீங்கள் அழைத்தீர்கள் பார், அதற்காக வருவார். ಕರ್ತವ್ಯಕ್ಕಾಗಿ ನೀವು ಕರೆತಿರಲ್ಲ, ಅದಕ್ಕಾಗಿ சந்தோஷ ಬರ್ತಾರೆ. இதயத்தோடு ஊழியக்காரர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ಸಂತೋಷವಾಗಿ ಸೇವಕರು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವಾದ அந்த ಮಾಡಬೇಕು. ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும். ಆ ಆಶೀರ್ವಾದವು ನಿನಗೆ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிவதில்லை, ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. சேவகருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிவதில்லை. ಸೇವಕರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. நீ யாருக்கு தான் கீழ்ப்படிவ? ನಿನ್ನ ಯಾರಿಗೆ ವಿಧೇಯನಾಗುತ್ತೀಯಾ? பிரச்சனை உன் பக்கத்துல வச்சிட்டு இருக்கிற, ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು, போராட்டத்தை உன் பக்கத்திலே வச்சிட்டு இருக்கிற, ಹೋರಾಟಗಳನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು, ஊழியருக்கு ஒண்ணும் இல்ல, ಸೇವಕರಿಗೆ ಏನಿಲ್ಲ, தேவனுக்கும் இல்ல, ದೇವರಿಗೆ ಇಲ್ಲ. ஆனா நீ அழுதுகிட்டு வருவ பாரு, ಅದನ್ನ ಅಳಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೀಯಾ? அப்பதான் தெரியும் உனக்கு ಆವಾಗೇ ಗೊತ್ತು நான் ನಿನಗೆ செய்தது தவறு என்று நீ ನಾನು அறிவாய். ಮಾಡಿದ್ದು ತಪ್ಪಂತ ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? ஹalleluya ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இந்த 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ಈ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அற்புதத்தை கண்ட ಅದ್ಭುತವನ್ನು ಕಂಡ மாத்திரத்திலே ಕೂಡಲೇ பேதுரு உணர்ந்தார். ಪೇತ್ರನು ಸ್ಪರ್ಶಗೊಂಡನು. அவர் என்ன என்று உணர்ந்தார்? ಅವರು ಏನೆಂದ ಸ್ಪರ್ಶಗೊಂಡನು? இவர் தேவன், ಈತನು ದೇವರು. இவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. இதே கடலில் வலையை போட்டார், ಇದೇ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಳೆಯನ್ನು ಹಾಕಿದ್ದೇವೆ. அநேக முறை வலைகளை வீசினார், ಅನೇಕ ಸಾರಿ ಬಳೆಯನ್ನು ஒரு ಬೀಸಿದ್ದೇವೆ. மீனும் கிடைக்கவில்லை. ಒಂದು ಮೀನು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. ஆனால் இவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ಆದರೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಮಾತ್ರ இவ்வளவு ಹೇಳಿದರು. திரள் மீன்களை பிடித்திருக்கிறார், ಇಷ್ಟು ಬಹಳ ಮೀನು ಹಿಡಿದಿದ್ದೇವೆ. ஆனால் இவர் சாதாரணமானவர் அல்ல, ಆದರೆ ಇವರು இவர் ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. நிற்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல, ನಾನು ಮೀನಿದಕ್ಕೆ ತಕ್ಕವರಲ್ಲ. இவரை கூப்பிடுவதற்கும் எனக்கு அதிகாரம் இல்லை. ಇದನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯತೆನಲ್ಲ. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, ಲೂಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, தன்னை பாவி என்று ஒப்பு கொடுத்தார். ತನ್ನನ್ನು ಪಾಪಿ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಂಡನು. பேதுரு தன்னை பாவி ஆண்டவரே, ಪೇತ್ರ ನಾನು ಪಾಪಿ ದೇವರೇ, நான் ஒரு பாவி, ನಾನು ಒಬ್ಬ ಪಾಪಿ, என்னை விட்டு அகன்று போகு, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸಿ என்னை விட்டு ಹೋಗಿರಿ, நீங்க போயிடுங்க, ನನ್ನ ಬಿಟ್ಟು ನೀವು நான் ಹೋಗಬೇಡಿ, சரியானவன் இல்ல, ನಾನು ಸರಿಯಾದವನಲ್ಲ, நான் தப்பானவன், ನಾನು ತಪ್ಪಾದವನು, நான் பாவத்தின் மேல் பாவம் செய்தவன், ನಾನು ಪಾಪ ಮೇಲೆ ಪಾಪ ಮಾಡುವವನು. ஆனால்
மனுஷன் நீர் என் படகுல இருக்கிறேன், ಆದ್ರೆ ದೇವರ ಮಾತಿಗೆ ಒಬ್ಬರಾಗಿದ್ದೀವಿ, அதுக்கு நான் தகுதி அல்ல. ಅದಕ್ಕೆ ನಾನು ತಕ್ಕವನಲ್ಲ. இந்த உணர்வு நமக்குள்ள இன்றைக்கு வருகிறதா? ಈ ಪರ್ಶವು ನಮ್ಮೊಳಗೆ ಬರ್ತಾ ಇದೆಯಾ? இன்னைக்கு தவறை நாம ஒப்புக்கொள்ளுகிறோமா? ಈ ತಪ್ಪನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀವಾ? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது ದೇವರ ಮಾತು ಹೊರಟು ಬರುವಾಗ அவர் என்னதான் சொல்லிட்டாரு, ಅವರು ನನ್ನನ್ನೇ ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் என்னதான் பேசினாரு, ಅವರು ನನ್ನನ್ನೇ ಮಾತನಾಡಿದರು, எனக்கு தான் சொன்னாங்க, ಅವರು ನನಗೆ ಹೇಳಿದರು. உன்னை குறிச்சு பேசுவதற்கு ஏன் ஆவியானவர் பலிபீடத்திலிருந்து பேச வேண்டும்? ನಿನ್ನನ್ನ ಕುರಿತು ಮಾತನಾಡಕ್ಕೆ ಏಕೆ ದೇವರು ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ உன்னை குறிச்சு மனுஷங்களே பேசுவாங்க, ನಿನ್ನನ್ನ ಕುರಿತು ಮನುಷ್ಯರೇ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஆவியானவர் வார்த்தை பேசும்போது பேசுகிறது அல்ல, ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಮಾತನಾಡುವಾಗ ಮಾತನಾಡುವುದಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. நீ இன்னும் பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், ಪಾಪ ಮೇಲೆ ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? தேவனுடைய வார்த்தையை குறை சொல்லுகிறாய், ದೇವರ ಮಾತಿಗಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, சத்தியத்தை குறை சொல்லுகிறாய், ಸತ್ಯವನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, குறை சொல்லுகிறாய், ಸೇವಕನ ಕೊರತೆ ಹೇಳ್ತೀಯಾ? குறைகள் பேசுகிற உன் வாழ்க்கையில எங்கே உன் குறைவு மாறும்? ಕೊರತೆಗಳು ಮಾಡುವಂತ ಮಾತಲ್ಲಿ ನೀನು ಯಾವಾಗ ನಿನ್ನ ಕೊರತೆಗಳು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ? ஊழியக்காரர் முன்பதாக அவர்களை உயர்த்தி பேசுவது, ಸೇವಕರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನ ಹೆಚ್ಚು ಮಾತನಾಡುವುದು, அவர்கள் மேல் அன்பு வைத்ததை போல நடிப்பது, ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇರುವ ಹಾಗೆ ನಟಿಸುವುದು, பின்னாடி போய் ಹಿಂದೆ ಹೋಗಿ போன்ல பேசுவது, ಫೋನಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದು. இவர்கள் இப்படி சொன்னார்கள், ಇವರು ಹೀಗೆ ಹೇಳಿದರು, அவங்க அப்படி சொன்னாங்க, ಅವರು ಹಾಗೆ ಹೇಳಿದರು. இந்த மாய்மாலமான வாழ்க்கை உன் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் உன் குடும்பம் ಆಶೀರ್ವಾದத்தை ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಮಾತನಾಡುಗಳು ನಿನ್ನ ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕ ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். நான் பாவி, ನಾನು ಪಾಪಿ, என் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும், ನನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು ತಿದ್ದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவரே என்னோடு வாழ்வதற்கு ದೇವರೇ ನನ್ನ ಜೊತೆಗೆ என்னை ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ பரிசுத்தமாக்குங்கப்பா, ನನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ என்னை ಮಾಡಿಯಪ್ಪ, இன்னும் பரிசுத்தமாக்குங்க, ನನ್ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರಿ, என்னை பரிசுத்தமாக்குங்க, ನನ್ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರಿ. ஹalleluya, ஹalleluya. பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். ಪೇತ್ರನು ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದನು. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ நான்காவது ವಾಕ್ಯದಲ್ಲಿ காரியம், 4ನೇ ಕಾರ್ಯವು இயேசுவின் பாதத்தில் ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ விழுந்தவனை கர்த்தர் மன்னித்தார். ಬಿದ್ದವನ ದೇವರು ಶ್ರಮಿಸಿದರು. இயேசுவின் பாதத்தில் விழுந்த பேதுருவை இயேசு மன்னித்தார். ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಬಿದ್ದ ಪೇತ್ರನ ಯೇಸು அந்த ಶ್ರಮಿಸಿದರು. படகுலே மன்னித்தார், ಆ ದೋಣಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದರು. அச்சனமே மன்னித்தார், ಆ ಕ್ಷಣ அதே ಮಾತ್ರ ಶ್ರಮಿಸಿದರು. நேரத்தில் மன்னித்தார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ நீ ಶ್ರಮಿಸಿದರು. எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் ಎಂತ ಪಾಪ ಮಾಡಿದರು, இயேசு என்கிற படகு உனக்காக காத்திருக்கிறது. ಯೇಸು ಎಂಬ ದೋಣಿ ನಿನಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದೆ. பேதுருவின் படகுல அல்ல, ಪೇತ್ರನ ದೋಣಿ ಅಲ್ಲ, இப்போ இயேசுவின் படகுல நீ அமர்ந்திருக்கிறாய். ಈಗ ನೀ ಯೇಸುವಿನ ದೋಣಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀಯ. தேவனின் ஆலயம் அவருடைய படகு, ದೇವರ ಆಲಯವು ಆತನ ದೋಣಿ, அதிலே உட்கார்ந்திருக்கிற நீ, ಅದರಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಂತ ನೀನು அவர் பாதத்தில் விழுவதை பார், ಆತನ ಪಾದದಲ್ಲಿ அவருடைய ಬೀಳುವುದನ್ನು பாதத்தை ನೋಡು. பிடித்துக்கொள், ಆತನ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳು. அவருடைய பாதத்தை பிடித்து கேள் மன்னிப்பாய். ಆತನ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಕೇಳು ಕ್ಷಮಾಪಣೆ. இந்த பேதுரு விழுந்ததை போல ಈ ಪೇತ್ರನು ಬಿದ್ದ ಹಾಗೆ நீ சாஷ்டாங்கமாய் விழுந்தால் ನೀನು ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಬಿದ್ದು உன் பாவம் நொடியிலே மன்னிக்கப்படும். ನಿನ್ನ ಪಾಪವು ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸಬಲ್ಲುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು. அற்புதங்களை கண்ட பேதுரு ಆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಕಂಡ ಪೇತ್ರನು அங்கே பயந்தார், ಅಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟನು, பிரமித்தார். ಅಲ್ಲಿ ஐயோ, ಭಯಗೊಂಡನು. இவர் எப்பேற்பட்ட மனுஷர், ಅಯ್ಯೋ ಇವರು ಎಂತ ಮನುಷ್ಯರು, நான் இங்க இருக்கிறேனே, ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೀನಲ್ಲ, இவர் முன்னாடி நிக்க எனக்கு தகுதி இல்ல. ಈತನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. என்றெண்ணி வேதனைப்பட்ட, ಹೀಗಾಗಿ ಅನಿಸಿಕೊಂಡು ವೇದನೆ ಪಟ್ಟ, என்றெண்ணி கவலைப்பட்ட, ಹೀಗಾಗಿ ಅನಿಸಿಕೊಂಡ ಕವಳ ಚಿಂತೆ ಪಟ್ಟ, ஆலோசனை செய்து கலங்கின ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಕಳವಳ ಪಟ್ಟ பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ಪೇತ್ರ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದರು. லூக்கா 5வது அதிகாரம் ಲೂಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯವು 10வது வசனம் சொல்லுகிறது, 10ನೇ ವಾಕ್ಯವು ಹೇಳ್ತಾ ಇದೆ, நீ பயப்படாதே, ನೀನು ಹೆದರಬೇಡ. பேதுருவே, ಪೇತ್ರನೇ பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ. இது முதல் ಇನ್ನು ಮುಂದೆ உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் ನಿನ್ನನ್ನು மாற்றுவேன். ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯುವವರಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. இதுவரைக்கும் மீன் பிடித்த நீ ಇಲ್ಲಿ ತನಕ ಮೀನನ್ನು ಹಿಡಿದಂತ உன் ನೀನು பாவத்தை உணர்ந்தபடியா, ನಿನ್ನ உன் ಪಾಪವನ್ನು பாவத்தை அறிக்கை செய்தபடியினாலே ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವುದರಿಂದ உன்னை நான் எனக்கென்று தெரிந்தெடுக்கிறேன். ನಾನು ನನಗೋಸ್ಕರ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஜாடை மாடை பேசுகிறவர்கள் ஆண்டவருக்கு வேண்டாம். ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವರು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. மனுஷனுடைய மேன்மை குறித்து பெருமையா எண்ணுகிறவர்கள் அவருக்கு வேண்டாம். ಮನುಷ್ಯರನ್ನು ಹೊಗಳುವಿಗೆ ಮಾತನಾಡುವವರು ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. உன் பணத்தையும் நகையும்
ஆடையும் குறித்து பேசுகிற மேன்மை அவருக்கு வேண்டாம். ನಿನ್ನ ಹಣವನ್ನು ವಸ್ತುವನ್ನು ಇಟ್ಟು ಮಾತನಾಡುವವರು ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. அவருக்கு வேண்டியது ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿದ್ದು தாழ்மை, ತಗ್ಗಿಸಿಕೊಡುವುದು, கீழ்ப்படிதல், ವಿಧೇಯರಾಗುವುದು, தன்னை ஒரு பாவி என்று ஒப்பு கொடுத்தது. ತನ್ನನ್ನು ಒಂದು ಪಾಪಿ ಎಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡರು. ಹalleluya, ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya, ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, அவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து ಆತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ பயப்படாதபடிக்கு ಭಯಪಡದೇ ಇರುವುದಕ್ಕಾಗಿ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟು, அவருடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, ಆತನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟು, அவருடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு, ಆತನ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟು, உறவுகளை விட்டுவிட்டு, ಮಂತ್ರಗಳನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟು, படகுகளை விட்டுவிட்டு, ದೋಣಿಗಳನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟು, மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுவிட்டு, ಮೀನು ಹಿಡಿಯುವಂತ ವ್ಯಾಪಾರವನ್ನು ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟು இயேசுவின் பின் சென்றார். ಯೇಸುವಿನ ಹಿಂದೆ ಹೋದನು. ஹalleluya, ಹalleluya. பேதுரு மட்டும் போகல, ಪೇತ್ರನು ಮಾತ್ರ தன்னோடு ಹೋಗಲಿಲ್ಲ, கூட இருந்தவர்களே அவர் அழைத்து போனார். ತನ್ನ ಜೊತೆ ಇದ್ದವರನ್ನು ಆತನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದನು. ಹalleluya. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இன்னைக்கு உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னை எனக்காக தெரிந்தெடுத்திருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ನನಗೋಸ್ಕರ உன் வாழ்க்கை கண்டு ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. பயமா? ನಿನ್ನ ವರಮಾನವು ಬರ್ತಾ உன் ಇದೆಯಾ? வேலை இல்லாத பயமா? ನಿನ್ನ ಕೆಲಸ ಇಲ್ಲದ உனக்கு ಭಯವಾ? பணம் இல்லை என்ற பயமா? ಹಣ ಇಲ್ಲದ ಭಯವಾ? உனக்கு ஐஸ்வர்யம் இல்லை என்ற பயமா? ನಿನಗೆ ಐಶ್ವರ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ ಭಯವಾ? உன் பிள்ளைகளின் வாழ்க்கை குறித்து பயமா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವಿತ ಕುರಿತ ಭಯವಾ? நீ பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ, நீ பயப்படாதே, பயப்படಬೇಡ, என் வேலையை செய், ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು நான் ಮಾಡು, உனக்கு கொடுத்த வேலையை செய், நான் ನಿನಗೆ ಕೆಟ್ಟ நான் ಕೆಲಸವನ್ನು உனக்கு ಮಾಡು, நம்பி கொடுத்த பொறுப்பை செய், ನಾನು ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ಅಧಿಕಾರವನ್ನು ಮಾಡು, நான் உன் குடும்பத்தை நடத்துவேன். ನಾನು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವೆ, நீ நடத்தாதே, ನೀನ್ ನಡೆಸಬೇಡ, நான் நடத்துவேன். ನಾನ್ ನಡೆಸುತ್ತೇನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த அன்பு தெய்வத்தின் வார்த்தை மேல் நம்பிக்கை வையுங்க. ಈ ಪ್ರೀತಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಿರಿ. பேதுருவை திடப்படுத்தினது போல ಪೇತ್ರನು ದೃಢಪಡಿಸಿದ ಹಾಗೆ உங்களையும் திடப்படுத்த விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ದೃಢಪಡಿಸಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya, 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 ஹalleluya. எத்தனை பேர் கீழ்ப்படிகிறீங்க? ನೀವು ಹೇಗೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತೀರಾ? ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. தேவ சித்தம் இல்லை. ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, ಇದರಲ್ಲಿ ಒಂದು ರಹಸ್ಯವಿದೆ. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ಇದರಲ್ಲಿ ಒಂದು ರಹಸ್ಯವಿದೆ. யாராவது சொல்றீங்களா? பாக்கலாம். ಯಾರಾದ್ರೂ ಹೇಳುತ್ತೀರಾ? நாம் தியானித்தே தியானிப்பில ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಂತ ಧ್ಯಾನದಲ್ಲಿ ஒரு ரகசியம் அடங்கி ಒಂದು இருக்கிறது. ರಹಸ್ಯವಿದೆ. ஆவியானவர் எனக்கு பேசினதை சொல்லுகிறேன். ಪವಿತ್ರಾತ್ಮ ನನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. பேதுரு ಪೇತ್ರನು இயேசுவுக்கு உட்கார இடம் கொடுக்கவில்லை. ಯೇಸುವಿಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರೋಕೆ ಜಾಗ ಕೊಡಲಿಲ್ಲ. பேதுரு ಪೇತ್ರನು கர்த்தருடைய வசனத்தை ஜனங்களுக்கு உபதேசிக்க இடம் கொடுத்தபடினாலதான் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. ಪೇತ್ರನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತನಾಡೋಕೆ ಸ್ಥಳ கரங்களை தட்டி சொல்றீங்க ಆತನ பாருங்க. ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ நீ ಹೇಳುತ್ತಾನೆ, பால் உண்கிற பிள்ளையை போல் இராதே, ನೀನು ಹಾಲು ಉಣ್ಣುವ ಮಗು ತರ ಇರಬೇಡ, ஆவியில ஒவ்வொரு நாளும் தேற வேண்டும். ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದು ದಿನವೂ ನೀನು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇರಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இந்த இடத்துல வசனம் அங்கே கிரியை செய்தது. ಈ ಜಾಗದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. கர்த்தர் உபதேசம் பண்ணினார், ದೇವರು ಉಪದೇಶ ಮಾಡಿದರು, அநேக ஜனங்களை ரட்சித்தார். ಅನೇಕ ಜನರ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. நீ என்ன செய்ய வேண்டும்? ನೀ ಏನು ಮಾಡಬೇಕು? ஊழியத்தை தாங்க வேண்டும். ಸೇವೆಯನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருடைய வார்த்தையை நீ போய் உபதேசிக்க வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀನು ಉಪದೇಶ ಮಾಡಬೇಕು. உன்னால் உபதேசிக்க முடியவில்லை ನಿನ್ನಿಂದ என்றால் ಉಪದೇಶ ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ பரிசுத்தவான்களுடைய குறைவில உதவி செய்யுங்கள். ಪರಿಶುದ್ಧ ಭಕ್ತರ ಕೊರತೆಯಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡಿ. உன்னால ஊழியம் செய்ய முடியல, ನಿನ್ನಿಂದ ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ, ஊழியத்தை தாங்குங்கள். ಸೇವೆಯನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳಿರಿ. உங்கள் ஊழியத்தை தாங்குவதற்கு இடம் கொடுங்கள். ನಿಮ್ಮ ಸೇವೆಯನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ கர்த்தருடைய ಸ್ಥಳ வசனத்தை ಕೊಡಿರಿ. அறிவிக்க இடம் கொடுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವುದಕ್ಕೆ இயேசுவின் ಸ್ಥಳ வார்த்தையை ಕೊಡಿರಿ. சொல்ல போகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ಯೇಸುವಿನ ಮಾತನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. பேதுரு அற்புதத்தை கண்டார், ಪೇತ್ರನ ಅರ್ಪದವನ್ನು ಕಂಡೆನು, மனமுருகினார், ಮನ ಮರುಗುದನು, தன்னை பாவி என்று ஒப்பு ತನ್ನ கொடுத்தார். ಪಾಪಿ ಎಂದು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. இயேசுவின் ஊழியம் செய்ய, ಯೇಸುವಿನ ಸೇವೆ மனுஷர்களை ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, பிடிக்க ಮನುಷ್ಯನ அவருக்கு ಇರುವುದಕ್ಕಾಗಿ பின் சென்றார். ಆತನಿಗೆ ಹಿಂಬಾಲಿಸಿದನು. நீ மனுஷரை பிடிக்க போக முடியவில்லை ನೀನು என்றார், ಮನುಷ್ಯನ ಇದಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ உதவி செய். ಸಹಾಯ ಮಾಡು. பேதுரு மட்டும் போகவில்லை, ಪೇತ್ರ ಮಾತ್ರ ಹೋಗಲಿಲ್ಲ, அவரோடு கூட இருந்தவர்களை
அழைத்து கொண்டு போனார். ಜೊತೆ ಇದ್ದವರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದೇನೋ. நீ எப்படி இருக்கிறாய்? ನೀನು ಹೇಗಿದ್ದೀಯಾ? எத்தனை பேரை சபைக்கு அழைத்து வருகிறீர்கள்? ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀಯಾ? வருகிறவர்களை வரவிடாதபடிக்கு சாக்கு போக்கு சொல்லி குறை பேச்சுகளை சொல்லி தடுத்து விடுவீர்கள். ಸಭೆಗೆ ಬರದೇ ಇರುವವರನ್ನು ಬರದೇ ಮಾಡುವಂತ ಅವಕಾಶಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ನೀನು ಮಾಡ್ತೀಯಾ? இப்படிதான் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ಹೀಗಾಗಿ ಕೆಲವೊಂದು ಕ್ರೈಸ್ತರು ಇದ್ದಾರೆ. ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. சபையில நடக்கிற அற்புதத்தை குறித்து வெளியே பேசுங்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಅದ್ಭುತಗಳ ಕುರಿತು ಹೊರಗಡೆ ಮಾತನಾಡಿರಿ. சொல்வது உங்களுக்கு வாய் வராது. ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಬಾಯಿ ಬರುವುದಿಲ್ಲ. ಯೇಸುವಾனவர் செய்த ಅற்புதத்தை சொல்ல உனக்கு மனம் வராது. ಯೇಸು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಬಾಯಿ ಬರುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் உன் இருதயம் இரும்பை போல கல்லை போல கடினம். ಇನ್ನ ನೀವು ಬಂಡೆಯಾಗಿ ಕಬ್ಬಣಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಹಾಗೆ ಇದೆ. மாற்றிக்கொள், ಬದಲಾಯಿಸಿಕೋ. கர்த்தர் உன் மத்தியில் அதிசயங்களை செய்வார். ದೇವರಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. God bless you. ಆಮೆನ್. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ಆಮೆನ್. தேவன் உங்களோடு இருப்பாராக.